வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நம்ம சேனல் டிவி. அனைவருக்கும் வணக்கம். நல்லதே நடக்கும். உங்கள் நம்பிக்கை நிறைவேறும். அன்பருக்கே பேரானந்த குணங்குடி ஒன்று கொடுத்து காட்டும் தீதில் பராபரமான சித்தானந்த பேரொழியை சிந்தி செய்து எல்லாம் வல்ல இறைவனை வணங்கியும் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. எல்லாம் வல்ல இறைவனை வணங்கியும் தலையில் மையில்லா இளமையோடு துடிப்போடு தலைமை கவியாய் அமைந்திருக்கும் எங்கள் அன்பு அண்ணன் பாப்பாக்குடி இரா செல்வமணி அவர்களை வணங்கியும் சுவைங்கர்கள் அனைவரையும் வணங்கியும் பொது அறிவை மேன்மைப்படுத்துவது புத்தகங்கள். அறிவனப்படுவது அறிந்திருத்தலே, அறிவனப்படுவது அறிந்திருத்தலை, அறிவனப்படுவது கண்டுபிடித்தலே, அறிவனப்படுவது கற்றுக்கொள்வதே. அது சரி, இதுதான் அறிவென்றால் பொது அறிவு. அது சரி, இதுதான் அறிவு என்றால் பொது அறிவு. அறிவை பொதுவாய் வைத்தலோ, அறிவை பொதுவாய் வைத்தலோ. பொது அறிவெனப்படுவது உலகம், இலக்கியம், சமூகம், வாழ்க்கை குறித்த குறிப்புகளை நினைவில் கொள்வதே. குறித்த குறிப்புகளை நினைவில் கொள்வதே. ஓஹோ, இந்நினைவே போதும், இதை ஆஹா என்றிடும் உலகம். பொது அறிவை கண்டு மகிழ்ந்திடும் வானம் மனவானம். மேன்மை எனப்படுவது உணர்வுகளின் உற்சாகம். மேன்மை எனப்படுவது உணர்வுகளின் உற்சாகம், உயர்ந்த நிலையின் உன்னத நிலை. பொது அறிவை மேன்மைப்படுத்துவதென்றதும் பல முந்தி வந்து நிற்கலாம், பல முந்தி வந்து நிற்கலாம், ஏன் பலரும் கூட வந்து முந்தி நிற்கலாம். மனங்களே மனங்களே, கொஞ்சம் பொதுவாய் பாருங்கள், கொஞ்சம் பொதுவாய் பாருங்கள், கொஞ்சம் பொது அறிவோடு பாருங்கள், கொஞ்சம் பொது அறிவோடு பாருங்கள். பொது அறிவென்றதும் பொதுக்கூட்ட முழக்கங்கள் பல மனதில் ஓடலாம். பொது அறிவென்றதும் கையில் தவழும் நாளிதழ்கள் கையோடு ஒட்டி கொள்ளலாம். பொது அறிவென்றதும் இணையத்தின் வலைதளங்கள் பல வலை விரித்திருக்கலாம். பொது அறிவென்றதும் திரைக்காவியங்கள் மனதில் ஒரு அழகிய திரை அமைக்கலாம். பொது அறிவென்றதும் கற்றுக் கொடுத்த பள்ளி கல்லூரிகள் பல படையெடுத்து நிற்கலாம். பொது அறிவென்றதும் நான் தான் என தொலைக்காட்சி நேரலை காட்டலாம். பொது அறிவென்பதும் அகம் காட்டும் அனுபவங்களை பலர் சுய புராணமாய் பாடலாம். பொது அறிவென்றதும் பெற்றோர்கள் விதியாய் தற்பெருமை பேசலாம். பொது அறிவென்பதும் பல வரலாம், பல போகலாம், பல நிற்கலாம், பல ஓடலாம். நிலைப்பது எதுவோ, ஆம் அதுவே காகித புரட்சி, ஆம் அதுவே காகித புரட்சி. புத்தகமே பொது அறிவின் நீட்சி, புத்தகமே பொது அறிவின் நீட்சி. எல்லாம் அடக்கம், எல்லோருக்குள்ளும் நிசப்தம், பொது அறிவுக்கு புத்தகமே முழக்கம். கனவல்ல இது நிஜம், கனவல்ல இது நிஜம், பொருளடக்கமே புத்தகம், பொது அறிவின் பொக்கிஷம். நடப்பு உலகத்தில் நடக்கும் நீங்கள் நடக்கும் எல்லாவற்றையும் படித்து கொள்வதற்கு மின் புத்தகங்கள் போதும். இலக்கியத்தின் இன்சுவை அறிந்திட, ரசித்திட, கற்றுக்கொள்ள கையடக்க ஆவண வடிவமைப்பு புத்தகங்கள் போதுமே. இது எல்லாம் இன்றைய தலைமுறைக்கென்றால் நேற்றையவர்களுக்கு கையில் பிடித்த பக்கமான பக்கா புத்தகங்கள். புத்தகங்கள் உங்களை என்ன செய்யும்? அவை நம்மை என்னவே செய்யும், என்ன செய்யும். உலகத்தின் பொது அறிவை, உள்ளத்தின் பொது அறிவை தேட திகட்டாமல் வந்து நின்றது பல புத்தகங்கள். திகட்டாமல் வந்து நின்றது பல புத்தகங்கள். சார்லஸ் டார்வின் எழுதிய
உயிரினங்களின் தோற்றம் ஒன்றே போதும் மனித வாழ்வின் ஏற்றம் சொல்லும் அறிவியல் பொது அறிவிற்கு. தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியம் போதும் இலக்கிய வழியில் இலக்கணம் காணும் நம் வாழ்விலக்கண பொது அறிவுக்கு. கட்டுத்தமிழில் காதல் வழி செல்லும் 8 தொகை குறுந்தொகை போதும் அன்பு ரசம் பொங்கும் நம் காதல் பொது அறிவுக்கு. வள்ளுவப் பெருந்தகை எழுதிய உலகப் பொதுமறையாம் திருக்குறள் ஒன்றே போதும் அது நன்றே சொல்லும் நம் வாழ்க்கை பொது அறிவுக்கு. பொருளியல் கோட்பாடுகள் கொள்கைகள் என பொதுவுடைமை பேசும் மார்க்சின் மூலதனம் போதும், காரல் மார்க்சின் மூலதனம் போதும் நம் மார்க்சிய பொது அறிவுக்கு. அன்பே சிவம் என்று மந்திரமாய் முழங்க வாழ்வின் நிலையாமை பேசும் திருமூலரின் திருமந்திரம் போதும் நம் ஆன்மீக பொது அறிவுக்கு. தேன்பாக்களை உள்ளடக்கி சூசையப்பரை தலைவனாக்கி தமிழ்நெடியோடு வந்த வீரமா முனிவரின் தேம்பாவணி போதும் நம் இறை பொது அறிவுக்கு. நபிகளின் வாழ்க்கையை மகத்தான தமிழ் மரபிலேற்றி சீரான நடைபிடித்த உமறு புலவரின் சீரா புராணம் போதும் நம் புராண பொது அறிவுக்கு. நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்ட எம் பாரதியின் புதிய ஆத்திச்சூடி போதும் நம் பொதுவான பொது அறிவுக்கு. தன்னைத்தான் தெளிந்து பார் தலைவனாகும் தகுதி பிறக்கும் என்றுரைத்த வஉசியின் மெய்யறிவு போதும் நம் ஆழ்மனதின் பொது அறிவுக்கு. துள்ளித் திரியும் இளையோருக்கு துள்ளல் நடையில் ஊக்கம் தந்த பாரதிதாசனின் இளைஞர் இலக்கியம் போதும் நம் கவிஞர்களின் பொது அறிவுக்கு. கலாம் அவர்களின் சுயசரிதையாம் அக்னி சிறகுகள் போதும் ஃபீனிக்ஸ் பறவைகளாய் இலக்கு விதிக்கும் நம் அனுபவ பொது அறிவுக்கு. வாழ்க்கையை சுற்றி பார்ப்பதற்கும் சுற்றி பார்ப்பதற்கும் பூத கண்ணாடி தேவையே இல்லை. புத்தகங்கள் போதும் அது பொது அறிவை மிளரச் செய்யும். போட்டி என்றாலும் போட்டித் தேர்வென்றாலும் புத்தகமே புது வெளிச்சம் தரும், பொது அறிவில் புது விடியல் தரும். உங்கள் பொது அறிவு உச்சி கொட்டி பாராட்டப்படும் போதெல்லாம் உங்கள் மனதில் சீராட்டப்பட்ட புத்தகங்கள் பல இருக்கும். தமிழோ ஆங்கிலமோ கணிதமோ அறிவியலோ வரலாறோ புவியியலோ எத்துறையாயினும் அத்துறை அறிவு புத்தகங்களாலே மேம்படும், பொது அறிவு மிளரும். பொது அறிவை அறிவாக பார்க்கும் நாம் இனியும் தொடர்வோம் இனிதாய் வாழ புத்தகங்களை கையில் எடுப்போம். பொது அறிவை பொதுவாய் நோக்கும் நாம் புதிதாய் செய்வோம் புதுமை காண புத்தகங்களை ஏந்தி நிற்போம். மேன்மைகொள் மனமே அறிவு புரட்சி சிறக்க புத்தகம் ஒன்றே போதும் அது வாழ்வை மாற்றும் நிச்சயம். பொது அறிவை மேம்படுத்தும் புத்தகங்கள் சொல்லிவிட்ட பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் பொது அறிவை மேன்மைப்படுத்தும் புத்தகங்களை சொல்லிவிட்ட பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் ஒரு துளி அறமாய் உங்கள் சக்தி வேலாயுதம். நன்றி. பொது அறிவு என்றதும் பல வரலாம், பல போகலாம், பல நிற்கலாம், பல ஓடலாம். நிலைப்பது எதுவோ அதுவே காகித புரட்சி. புத்தகமே பொது அறிவின் நீட்சி. அற்புதமாக சொன்னார். அதோடு பார்த்தீங்கன்னா கட்டுத்தமிழில் காதல் வழி சொல்லும் 8 தொகை குறுந்தொகை போதும் அன்பு ரசம் பொங்கும் நம் காதல் பொது அறிவிற்கு. வள்ளுவ பெருந்தகை எழுதிய உலக பொதுமறையாம் திருக்குறள் ஒன்றே போதும் நம் வாழ்க்கை பொது அறிவிற்கு என அருமையாக தம்பி கவிதை படிச்சிருக்கிறாரு. போட்டி தேர்வு என்றாலும் புத்தகமே புது வெளிச்சம் தரும், பொது அறிவின் விடியல் தரும், நிச்சயம் விடியல் தரும் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய கணிதத்துறை தலைவர் ஓய்வு பெற்ற டாக்டர் ஜோசப் பால்ராஜ் அவர்களையும் அன்பு தம்பி சேதுபால் அவர்களையும் நூலகர் அகிலன் முத்துக்குமார் அவர்களையும் தோழர் கருத்தமாணிக்கம் தோழர் மந்திரமூர்த்தி நம்முடைய மேகலிங்கம் அண்ணாச்சி பட்டு அண்ணாச்சி திமுக கழக பிரமுகர் பட்டு அண்ணாச்சி நம்முடைய சுத்தமல்லி திருவள்ளுவர் கழக தம்பதி சமேதராய் வந்திருக்கக்கூடிய சுத்தமல்லி திருவள்ளுவர் கழக தலைவர் சொக்கலிங்கம் அனைவரையும் வரவேற்று கொண்டு அடுத்து நான்
ஆசிரியர்கள் சிவசெல்வம் மாரிமுத்து, செல்வம், காந்திராஜா, ராதிகா, முருகேஸ்வரி ஆகியோரையும் வரவேற்றுக்கொண்டு, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இந்த பேரை சொன்னாதான் கடைசி வரை இருக்கணும்னு. அதனால் அவள் இந்த பேரையும் சொல்லியிருக்க, கடைசி வரை இருக்கட்டும். ஓடிராம எந்திரிச்சு பாதியில் நான் கூட்டிகிட்டு வந்தாள் அப்படின்னு பேர் எழுதி கொடுத்துருக்காங்க. ஆமாம், இன்னும் யாரெல்லாம் நீங்கள் ஓடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரெல்லாம் எழுதி கொடுத்துருங்க. தொடர்ந்து நம்முடைய கவிதை படிப்பதற்காக, ஆமாம் ஆச்சரியமாக இருக்கும், முத்துராமலிங்க தேவர் கல்லூரியின் தமிழ் சொத்தாக வாழ்ந்து வரும் கெத்தான மனிதர் இவர். முத்துராமலிங்க தேவர் கல்லூரியின் தமிழ் சொத்தாக வாழ்ந்து வரும் கெத்தான மனிதர் இவர். மனதால் யாரையும் குத்தாத மனிதர், மனதால் யாரையும் குத்தாத மனிதர். பேராசிரியர் பெருந்தகை என்பது நெல்லை சீமையிலே இவருக்கே முதன்மையாக பொருந்தும். எங்க ராமச்சந்திரன் பேராசிரியர் ஐயாவும் இருக்காங்க. அவங்க உங்களோட முதன்மை. ஆமா, பேராசிரியர் பெருந்தகை என்பது நெல்லை சீமையில் இவருக்கே முதன்மையாக பொருந்தும். ஆமா, இந்த ஆசிரியரின் தலைமையில் கவிதை படைப்பதே ஒரு பேராசிரியர் பெருந்தகை தானே. கைத்தட்டன அப்பதான் அடுத்தால கவியருக்கு தைரியமா நம்ம வருவாரு. ஆமா, இவர் இருக்கும் இடமெல்லாம் கலகலக்கும், இதயமெல்லாம் பூ பூக்கும். வாசத்தில் சுத்தமல்லி, வாசத்தில் சுத்தமல்லி, தமிழ் பாசத்தில் வாடாமல்லி, நேசத்தில் புத்தம்புது ரோஜா, நெறி தவறுபவர்களுக்கோ நெறிஞ்சு பூ, உள்ளத்தால் பிச்சு பூ, கொண்ட உரிமையால் இறுக பற்றும் தாளம்பூ. மொத்தத்தில் இந்த கவிதை வனத்திற்கு அடுத்து ஒரு மலர் வனம் வந்து நிற்கிறது, கல்வி நிலையங்களுக்காக கவிதை பாட. எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி தொடங்குகின்றேன். அவையோர் சபையோர் அனைவரையும் வணங்கி தொடங்குகின்றேன். பொது அறிவை மேன்மைப்படுத்துவது கல்வி நிறுவனங்களே என்று என்னுடைய கவிதை மூலம் வாதிடுவதற்காக மேல நீலிதநல்லூர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் இருந்த தமிழ்துறை சார்பாக வந்திருக்கிறேன். ஒரு கல்வி நிலையத்திலிருந்து வந்திருக்கிறேன். பொருணை கரையில் நடைபெறும் 8வது புத்தக திருவிழாவில் மேடையில் பேச வாய்ப்பு கிடைப்பது எட்டாக்கணி. அதிலும் குறிப்பாக கொஞ்சம் கருப்பாக இருக்கும் ஆண்களுக்கும் வாய்ப்பு தந்த எங்கள் கரிப்புமணி, சிரிப்புமணி, செல்வமணி, பாப்பாக்குடி செல்வமணிக்கு நன்றி, வணக்கங்கள். நாங்களும் உங்க இனம் தானே, அப்புறம் எங்கள் இலக்கிய நண்பர்கள் இணைந்து கவிதை வாசிக்கும் ரத்தினங்கள், நவரத்தினங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். வாய்ப்பு தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் நன்றி. என் முன்னால் அமர்ந்திருக்கும் தமிழறிஞர்கள், சான்றோர்கள், தமிழார்வலர்கள், தமிழ் அமைப்புகள் அனைத்தையும் நான் இருகரம் கூப்பி வணங்குகின்றேன். என் கவிதைக்கு செல்கிறேன். ஆனா அவன்னா அரிசியில் எழுதி பள்ளியில் படிக்கச் சேர்ந்த காலம் உண்டு. அன்று எழுதிய ஞாபகத்தில் கல்லூரிக்கு வந்ததும் அவரவர் விரும்பும் பெயர்களை மரங்களில் எழுதிய காலமும் உண்டு. மாணவர்கள் மரங்களில் எழுதிய காலமும் உண்டு. பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் என்று அன்றே பட்டுக்கோட்டை பாடி வைத்தார். கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று எழுதி வைத்தார் நாலடியார். எழுதி வைத்தது நாலடியார். எழுதியவன் ஏட்டை கொடுத்தான், படித்தவன் பாட்டை கொடுத்தான். அதை மாற்றி சொல்கிறார்கள். எழுதியவன் ஏட்டை கெடுத்தான் என்று சொல்லி காலை ஒடித்து விட்டார்கள். எழுதியவன் ஏட்டை கொடுத்தான், பாடியவன் பாட்டை கொடுத்தான். ஆசிரியர் அறிவை கொடுப்பார். படிக்காத மேதைகள் ஒரு சிலர் இருந்திருக்கலாம், படிக்காத மேதைகள் ஒரு சிலர் இருந்திருக்கலாம். எனக்கு பின்னால் வருவோர் அதை சொல்லலாம், எனக்கு பின்னால் வருவோர் அதை சொல்லலாம். எல்லோரும் படிக்காத மேதைகள் ஆகிவிட முடியாது, எல்லோரும் படிக்காத மேதைகள் ஆகிவிட முடியாது. தற்கால திரைப்படங்கள் சொல்லவே தேவையில்லை. பெயர் கூட புதிதாக வைக்க இயலவில்லை, அவர்களுக்கு பெயர் கூட புதிதாக வைக்க இயலவில்லை. பராசக்தி திருவிளையாடல் திரும்ப திரும்ப வருகின்றன. தொலைக்காட்சி, அம்மா தொலைக்காட்சி
எல்லாம் தொலைக்காட்சிகளையே அதிகம் தருகின்றன. ஊடக நாடகங்களில் நாகரிகம் இல்லை. ஊடக நாடகங்களில் நாகரிகம் இல்லை. ஒருத்திக்கு ஒருவன் என்ற தம்பதியை யாரும் காட்டுவதே இல்லை. ஒருத்திக்கு ஒருவன் என்ற தம்பதியை யாரும் காட்டுவதே இல்லை. திளைக்க வேண்டிய செய்திகளை தொலைத்து விடுகின்றன தொலைக்காட்சிகள். திளைக்க வேண்டிய செய்திகளை தொலைத்து விடுகின்றன. தொலைக்க வேண்டிய விஷயங்களை துளைத்து எடுக்கின்றன. தொலைக்க வேண்டிய விஷயங்களை துளைத்து எடுக்கின்றன. பத்திரிகைகள் செய்திகளை விட வரும் விளம்பரங்களே மிகுதி. ஏனென்றால் வருமானம் முக்கியம். விளம்பரங்களே மிகுதி. பத்திரிகை படிப்பதற்கும் அறிவை தருவது எங்கள் கல்வி நிலையங்கள் தான். வானொலி கேட்பவர்கள் மிக மிக குறைந்து போய்விட்டோம். பண்பலை முழுவதும் மருத்துவமனை விளம்பரங்கள் கேட்கும் போதே நோய் வந்து விடுகிறது. பேசிக்கொண்டே இருக்கும் நிகழ்ச்சிகளுக்கு இல்லை காரணங்கள். பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. பேச்சுக்கள் வம்பை வளர்க்கலாம், நல்ல பொது அறிவை வளர்ப்பதில்லை. பேச்சுக்கள் வம்பை வளர்க்கின்றன, நல்ல பொது அறிவை வளர்ப்பதில்லை. நூலகத்தை கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் நூலகத்தில் படிப்பதற்கு அறிவை தருவது எங்கள் கல்வி நிலையங்களே. கல்வி இல்லாத பெண்கள் களநிலங்கள் என்றார். கல்வி இல்லாத ஆண்கள் உபர்நிலங்கள் என்பேன் நான். பொது அறிவை வளர்க்க, வளர்ந்த அறிவை மேம்படுத்துவது கல்வி நிலையங்களே என்று என் வாதத்தை வைக்கிறேன். நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி. பள்ளியில் தூங்கியவன் கல்வியிலந்தான், பட்டுக்கோட்டையை சொல்லியிருக்காரியா. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. ஊடக நாடகங்களில் நாகரிகம் இல்லை, உண்மைதானே? ஒருத்திக்கு ஒருவன் என்ற தம்பதியை எவனும் காட்டுறதில்லை. நூலகத்தை மட்டும் கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம் அவர். ஆனால் நூலகத்தில் படிப்பதற்கு அறிவை தருவதே எங்கள் கல்வி நிலையங்கள் தான். அதோட பேராசிரியர் ஹரிஹரன் அவர்களுடைய வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து இந்த 8வது புத்தக திருவிழாவின் இந்த கவியரங்க மேடையின் வாயிலாக தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் தமிழ்நாடு திரைப்படங்களை இயக்கக்கூடிய இயக்குனர்களுக்கும் அதற்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை விடுகிறேன். 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படத்திற்கு உங்களால் தமிழ் பெயர் வைக்க முடியவில்லை என்றால் நீங்கள் எல்லாம் இந்த தமிழகத்தில் படம் எடுத்து என்ன செய்ய போகிறீர்கள்? நல்ல தமிழரின் உணர்வை புரிந்து கொள்ளுங்கள். 2.5 மணி நேரம் கதை எழுதுறீங்க, அந்த கதைக்கு ஒரு நல்ல தமிழ்ல தலைப்பு வைக்க முடியலையா? திருநெல்வேலியில் சொல்லக்கூடிய அந்த கவியரங்க வாயிலாக சொல்லக்கூடிய அந்த குரல் சென்னையை எட்டும் என்ற நம்பிக்கையோடு சொல்கிறேன். இனி வரும் காலங்களிலாவது தமிழ் திரைப்படங்களுக்கு தமிழில் தான் பெயரை வைக்க வேண்டும். அப்படி வைக்க இயலாவிட்டால் விரைவில் எங்கள் கவிஞர் பட்டாளம் போராட்டத்தில் இறங்கும் என்று தெரிவித்துக் கொண்டு பெயர் கூட புதிதாக வைக்க இயலவில்லை. நல்ல அந்த வரி தந்த தாக்கம் இது. உண்மையிலே சமூகத்தில் யாராவது தட்டி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க கொஞ்சமாவது, யாருமே கேட்கலன்னா அது போயிட்டாரு போய்கிட்டே இருக்கும் வண்டி. ஆமாம், சரி பார்ப்போம் என்ன நடக்குன்னு. நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் வருவாய் ஆய்வாளர் கோமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அன்பு தம்பி முத்துராமன் அவர்கள், சாத்தான்குளம் மயில் அவர்கள், தம்பி ரவிச்சந்திரன், அண்ணாச்சி ரவிச்சந்திரன் அவர்கள், நம்முடைய தினகரன் நிறுவனத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய அன்பு நண்பர் மயிலேறும் பெருமாள் அவர்கள், அனைத்துக்கும் இந்த நிகழ்வுகளுக்கே காரணமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய எழுத்தாளர் நாரும்புநாதன் அவர்கள். எங்கே கனவு சுப்ரமணியன் சாரை காணும்? அப்படியே நவுண்டு நீங்கள் வீட்டுக்கு ஓடிடுவீங்க, எனக்கு தெரியும். இடது காலை நவுட்டக்கூடாது, 2ஆவது ட்ரிப்பும் சொல்லியாச்சு. ஆமாம்,
அனைவரையும் உண்மையிலே நீங்கள் எல்லாம் எதிரில் இருப்பது உண்மையிலே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எங்களை எப்போதும் நேசிக்கக்கூடிய, எங்களுடைய வளர்ச்சியில் எப்போதும் அக்கறை கொள்ளக்கூடிய அனைத்து முகங்களும் எங்கள் எதிரில் இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமே இந்த நிகழ்ச்சி இந்த வகையிலே நாங்கள் வெற்றி பெற்றதாக நினைக்கிறோம். அதில் ஒன்றும் சந்தேகம். தொடர்ந்து கவிதை படிப்பதற்காக நான் சில சமயம் கொஞ்சம் ஓவராக கூட சொல்லிடுவேன். தம்பி கல்யாணம் வேற முடியல. உள்ளத்தாலும் உழைப்பாலும் நல்ல பிள்ளையாக இருப்பது என்பது இயல்பான ஒன்றுதான். உள்ளத்தாலும் உழைப்பாலும் நல்ல பிள்ளையாக இருப்பது இயல்பான ஒன்றுதான். என்னை போல. ஆனால் எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக பல்லோரும் புகழ்கின்ற செல்ல பிள்ளையாக இருப்பது என்பது இயலாத காரியம். இருக்கிறார் இந்த நல்ல தம்பி, இருந்து விட்டு போகட்டும். எழுத்தில் வலிமை உண்டு, பேச்சில் இனிமை உண்டு, பாசத்தில் நெருக்கம் கொண்டு பழகுவதில் இறுக்கம் உண்டு. இந்த கவியரங்க விளம்பரத்தை, இதுதான் முக்கியம், திருப்பி இடத்துல தொட்டுக்கிட்டு கேட்டு தொலைச்சிடக்கூடாது. இந்த கவியரங்க விளம்பரத்தை கிழக்கே வல்லநாடு, மேற்கே பாப்பாக்குடி, தெற்கே களக்காடு, வடக்கே கங்கை கொண்டான் என கொண்டு சென்று களப்பணி ஆற்றிய மாவீரன் என் தம்பி அல்லவா. போஸ்டர் விட்டு அவர் தான் காசு கொடுத்துருக்காரு. 2 வருஷம் திருப்பி துட்டை கேட்டக்கூடாது, ஏன்னா கூகுள் பேல அதை போட்டு விட்டுருங்க அப்படின்ற கூடாது. அப்படித்தான் இருப்பார். கவியரங்க களத்திலும் இறங்கி அடிக்க வருகிறார். பயப்படாதீங்க, இந்த மேடையை விட்டு கீழே இறங்காம நான் பார்த்துக்கொள்கிறேன். வாங்க வள்ளி. பொதுக்கூட்டங்கள் என்ன பொது அறிவை கற்றுத்தந்தது உங்களுக்கு? வானம் வரை வளர்ந்து வாழ்வாங்கு எங்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்ற தமிழே, அமுதே, மொழியே, என் தாயை போல எண்ணி உனக்கு முதல் வணக்கம் செலுத்துகிறேன். வேற யாரும் பேர் மேடையில் சொல்லணும்னா அப்படி இப்படி வந்து எழுதி கொடுத்துருங்க. கலைஞரின் காதலனே, சூரியனுக்கே தந்தையே, எங்கள் நெல்லையின் காவியமே, எங்கள் பாசக்கார அண்ணாச்சியே, கவியரங்கம் என்ற பெயர் பொருத்தி கவிஞர்களை கூட்டம் கூட்டி கலையோடும், ஆம் கலை பதிப்பகத்தோடும் தமிழை நாளும் வளர்த்து வருகின்ற எங்கள் கவியரங்க தலைமையே ஐயா பாப்பாக்குடி செல்வமணி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்தனையின் விருந்தாக நல்ல தமிழை ருசிக்க வந்திருக்கும் அவை பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்கண் வணக்கம். எதுகை மோனை இல்லாமல் தான் நான் கவிதை எழுதியிருக்கிறேன். ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் நீங்கள் எண்ணி பார்ப்பதற்கு, என்னிடம் எடுத்துச் செல்வதற்கும் கண்டிப்பாக சில கருத்துக்கள் உண்டு. சொற்களின் சுருக்கமே கவிதை என்றார் சுரதார். அவரை முன்னிறுத்தி, உங்களை என் மனதில் நிறுத்தி, வார்த்தைகளை வடிகட்டி வடிவமைத்துள்ளேன் இந்த கவிதையை. கவித்தலைமையோ கணித ஆசிரியர் ஆகையினால் பார்வையாளர்களே, பங்களிப்பாளர்களே, உங்களுடைய கைத்தட்டலை பொறுத்துதான் என் கவிதையை அவர் மதிப்புரை செய்வார். பொது அறிவு என்பது அறிந்து கொள்ளவும், ஆற்றல் என்பது அதை செயல்படுத்தும் திறன். பொதுக்கூட்டம் என்றால் நினைவுக்கு வருவது, உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, அவரை பிடிக்கவில்லை என்றாலும் எப்படி இருந்தாலும் சரி, நிச்சயம் அவரை தவிர்த்து பொதுக்கூட்டத்தை பேசிவிட முடியாது. யார் அவர் என்ற கேள்விதானே. கேள்விக்கு பதில் என்பது இயல்பு. எனக்கோ இந்த பதிலுக்காகவே அந்த கேள்வி தோன்றியது. வள்ளுவனை வானுயர நிறுத்திய தொல்காப்பிய பூங்கா அவர்.
பொது அறிவை மேன்மைப்படுத்துவதே பொதுக்கூட்டமே. வற்றாத ஜீவநதியில் வளம் செழிக்கும் பொருணையில் தமிழால் கூட்டம் திரட்டி அக்கூட்டத்தில் அளப்பறியாத பொருளை கூட்டி அறிவை பெருக்க அக ஒளி சிறக்க அறிவு பூங்காற்று வீச அனைவரும் பயக்க இந்த கவியரங்க பொதுக்கூட்டம். பொதுக்கூட்டம் மக்களின் குரல், பொதுக்கூட்டம் மக்களின் சக்தி. அறியாமையை அகற்றி அறிவார்ந்த சிந்தனைகளை தந்து சுழல்கின்ற உலகில் உலா வருகின்ற தனிமனித வாழ்க்கை. தனிமனிதன் கொள்கையும் கோட்பாடும் எல்லோருக்கும் சமம், எல்லோரும் சமம், எதிலும் சம உரிமை என்ற எண்ணங்கள் அப்பொது அறிவு கோட்பாடுகளை கோடிட்டு காட்டியது அன்றைய நம் பொதுக்கூட்ட தலைவர்களின் கருத்திலிருந்து. கல்வியும் அறிவும் சுயமரியாதை எண்ணத்தை நமக்கு உயர்த்தி பிடிக்கிறது என்பது தந்தை பெரியாரின் பொதுக்கூட்ட கர்ஜனை. வெற்றி நிச்சயம் அறிவாலும் ஆற்றலாலும் ஆகாத காரியமில்லை. அறிவுடன் ஆற்றல் சேர்ந்து உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்பது அசால்ட்டாக அண்ணா கூறிய பொதுக்கூட்ட வார்த்தை. எல்லோரும் சமம், ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம் என்றால் அந்த உயர் சாதியினருக்கு மட்டும் தங்கத்திலா மூளை வைத்தான் என்று கலைஞரின் அந்த பொதுக்கூட்ட வார்த்தையை மறுக்க முடியுமா? நாம் மறக்கதான் முடியுமா? பிறக்கும்போது பெயரோடவா பிறந்தோம்? பிறக்கும்போது நாம் எல்லோரும் பெயரோடவா பிறந்தோம்? பிறக்கும்போது உன்னோடு இல்லாத பெயரை நீ இறக்கும்போது உன்னோடு தான் இருக்கிறது. அதை சாவுக்கு கொடுக்காமல் சரித்திரத்துக்கு கொடுத்து செல்லேன் என்றார் அந்த ஜெர்மனி புரட்சியாளர் அன்றைய பொதுக்கூட்ட வார்த்தை. அந்த ஜெர்மனி புரட்சியாளரின் அன்றைய பொதுக்கூட்ட வார்த்தை. அன்பு செலுத்த வீடு, இன்பம் நிறைந்த வாழ்வு, கற்றோரும் படித்தோரும் உலகில் உலாவர அறிவும் அனுபவமும் வாழ்வின் வெற்றி. நல்ல பயிர் செய்வோம், நல்ல சிந்தனை வளர்ப்போம். நிறைவாக உங்களுக்கெல்லாம் ஒரு நினைவாக பொது அறிவை மேன்மைப்படுத்த 1000 காரணங்கள் இருக்கலாம். பொது அறிவை மேன்மைப்படுத்த 1000 காரணங்கள் இருக்கலாம். இன்று நாம் பொது அறிவில் மேன்மைப்பட்டு இருப்பதற்கு காரணம் பொதுக்கூட்டம் மட்டுமே என்று கூறி நல்லதோர் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நான் உங்கள் வள்ளி சர்மலிங்கம். நன்றி, வணக்கம். அருமை தம்பி, பொதுக்கூட்டங்கள் மக்களின் குரல், பொதுக்கூட்டங்கள் மக்களின் சக்தி. அறியாமையை அகற்றி அறிவார்ந்த சிந்தனை தந்து சுழல்கின்ற உலகில் உலா வருகின்ற மனித வாழ்க்கையின் ஆதாரமே பொதுக்கூட்டங்கள் தான். அருமையான கருத்தை எடுத்து வச்சிருக்கிறார். அதோடு கூட கல்வியும் அறிவும் சுயமரியாதை எண்ணமும் நம்மை உயர்த்தி காட்டும் இந்த சமுதாயத்தில் என்பது தந்தை பெரியாரின் பொதுக்கூட்ட கர்ஜனை. எல்லோரும் சமம், ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம் என்றால் அந்த உயர்ந்த சாதியினருக்கு மட்டும் தங்கத்திலா மூளை வைத்தான் என்று கேட்டவர், பொதுக்கூட்டங்கள் வாயிலாக கேட்டவர் கலைஞர். தம்பி, இந்த ரெண்டையும் நம்ம சிஎம் சாருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன், உங்கள் கவிதை வரிகளை. ஆமாம், நல்லது. ஒரு எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு அற்புதமாக கவி பாடி அமர்ந்திருக்கிறார் அன்பு தம்பி. வாழ்க. தாமு ஏகாசவனுடைய அன்பு நண்பர் வண்ணமுத்து அவர்களை, நாடக வேந்தர் சந்திரமோகன் அவர்களை, பேராசிரியர் இளங்கோமணி அவர்களை, அன்பிற்குரிய முத்துராஜ் அவர்களை, இந்த கூட்டம் பாமாட்டோம் பேர சொல்லி நாங்கள் மகிழ்வோடு உங்களின் இருக்கையை பெருமை கொள்கிறோம் நண்பர்களே என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக நான் சொன்ன உடனே தெரிஞ்சிட, யாரும் எந்திக்காதீங்க, அவங்க யாரை குறிப்பிடுதாங்கன்னு பார்ப்போம். சில நாட்களுக்கு முன்பு நடந்த 8 தொகை கவியரங்கத்திலே பட்டம் சூட்டிக் கொண்டேன் இவருக்கு. சில நாட்களுக்கு முன்பு நடந்த
திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவையில் நடைபெற்ற 8 தொகை கவியரங்கத்திலேயே பட்டம் சூட்டி விட்டேன் இவருக்கு. கணக்காக கவிதை வாசிப்பதில் இந்த கவியரங்க தலைவரின் வாரிசு என எந்திக்க கூடாதுன்னு சொன்னேன். இப்படி கொஸ்டின் அவுட் பண்ணலாம். நான் என்றும் கலைஞரின் வாரிசு. ஏற்றுக்கொண்டீர்கள் தானே? அவரையும் என்னையும் ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா? இவரது தமிழ் கனிவு காட்டும். இவரது தமிழ் கேடு செய்வோருக்கு கடுமை காட்டும். இவரது தமிழ் இதயம் தொடும். இவரது தமிழ் உரிமை தடுப்போரின் உச்சியை பிடிக்கும். இவரது தமிழ் முரசு கொட்டும். இவரது தமிழ் காதல் மனங்களுக்கெல்லாம் தோழமை தரும். நெல்லையின் காந்திமதி வேலனே, இப்போது நீங்கள் பொது அறிவை தர வேண்டும் சமூக வலைத்தளங்கள் வழியாக. என் தொட்டிலே தாலாட்டாய் துவங்கி என் ஒவ்வொரு நிகழ்விலும் நிழலாக இருந்த நிஜமே, என் கவிதையே, கற்பனை கடலே, நான் மரணிக்கும் போதும் என்னை தாங்க மடிவிரித்து காத்திருக்கும் தாயே, என் தமிழே, உன்னை வணங்குகிறேன். பொருணை விழா தந்த பெருமை தமிழக அரசுக்கும், கலை பண்பாட்டு நிகழ்வு தரும் புகழ் மாவட்ட நிர்வாகத்திற்கும், படைப்பாற்றல் கண்டு வியப்போர் துதி, படைப்பாற்றல் கண்டு வியப்போர் துதி என்றும் தமிழ் அன்னைக்கே என எண்ணி அகமகிழ்கிறேன். தமிழ் மீது கொண்ட பற்றால், நம்மீது கொண்ட அன்பால், நிலத்தின் மாண்பறிந்து அதன் தளத்தில் பயணிக்கும் மொழி நேசறிவர். தமிழ் என்றால் தட்டாமல் தரும் எங்கள் 8வது வள்ளலிவர். தமிழ் என்றால் தட்டாமல் தரும் எங்களது 8வது வள்ளலிவர். தலைமை பதவி அல்ல, பண்பே என வாழும் பாசக்காரர். இவர் கவி படிப்பதில் கலைஞரின் வழி என்பார். இங்கு எவர் கவி படித்தாலும் அவர் வழிதானே. இவர் தான் கவி படிப்பதில் கலைஞரின் வழி என்பார். இங்கு எவர் கவி படித்தாலும் அவர் வழிதானே. நிறைய உருவாகுது. ஆமா, இலக்கியம் பேசுவோருக்கு, முத்தமிழை மூச்சிறைப்போருக்கு, சொல் வல்லோனுக்கு இன்னொரு வழி இருக்கிறதா சொல்லுங்கள். கலை பதிப்பகத்தின் பதிப்பாசிரியர். இவரிடம் கணக்கு படித்தோருக்கெல்லாம் இவரே மதிப்பாசிரியர். தமிழ்குடி வழி தேடிட தகுந்தது இந்த பாப்பாக்குடி. தமிழ்குடி வழி தேடிட தகுந்தது இந்த பாப்பாக்குடி என தரணியோர் போற்றும் நாள் தொலைவினில் இல்லை. வணங்கி மகிழ்கிறேன் கவிமகளின் தலைமகனை. கூரை அடியில் குத்த வைத்து குலக்கல்வி பெற்றோம், அது அந்த காலம். உள்ளங்கையில் ஒரு விரல் தடவலில் வந்து விழுமே 1000 தகவல்கள், அது இந்த காலம். அறிவை தருபவன் ஆசான், அது பள்ளியில். அதையே தருபவன் அப்பன், அது இல்லத்தில். அகிலமெங்கிலும் அள்ளி தெளிக்கிறான் அனைத்தையும் ஒருவன், அவனே கூகுள் எனும் குருநாதன். அகிலமெங்கிலும் அள்ளி தெளிக்கிறான் அனைத்தையும் ஒருவன், அவனே கூகுள் எனும் குருநாதன். பெருவிரலும் பேனாதான், பெருவிரலும் பேனாதான் பேரறிவை நாடுவோருக்கு. கையடக்க களஞ்சியமே காலம் உணர்ந்தோருக்கு. அறிவு தேடலது அலைகடல் போல், அறிவு தேடலது அலையும் கடல் போல அடங்குவதே இல்லைதான். மடக்கும் கணினியில் கிடக்கும் தகவல்கள் நாம் எடுத்து செல்லும் எழுத்து புதையல் என்பேன் நான். மடக்கும் கணினியில் கிடக்கும் தகவல்கள் நாம் எடுத்து செல்லும் எழுத்து புதையல்கள் என்பேன் நான். வாசக சாலைகளும் இன்று வலைதள வசதிகளுடன், வாசக சாலைகளும் இன்று வலைதள வசதிகளுடன், வாசிக்கும் புத்தகங்களும் வலைதளம் ஏற்ற வடிவத்துடன். சாகர பயணமோ, பனிமலை சிகரமோ, விண்வெளி உறைவிடமோ, ஒற்றை தலைவலிக்கு ஒத்தடம் போடவும் ஒரு நொடியில் கிட்டுமே வலைதள கைமருந்துகள்.
பொதிந்த அறிவை பொதுவெளியில் பகிர வலைதள சேவையுடன் ஒற்றை அலைபேசி போதும். பொதிந்த அறிவை பொதுவெளியில் பகிர்ந்திட வலைதள சேவையுடன் ஒற்றை அலைபேசி போதும். பாரதியை படிக்க, பாவேந்தனில் லயிக்க, பட்டுக்கோட்டையில் தெளிய, கண்ணதாசனில் கரைய, கைபேசி ஒன்று போதுமின்று. பிடித்ததை பகிரவும் பிரச்சனைகள் தீர்க்கவும் அடுத்த நொடியில் அருவியாய் கொட்டுமே அலைபேசியின் சிறுதிரை. 5 அங்குல திரையில் தானே இன்று அலுவலகங்களே நடக்கிறது. 5 அங்குல திரையில் தானே இன்று அலுவலகங்களே நடக்கிறது. 100 ஆண்டு சரித்திரங்கள் பல நூல் சட்டை பையில் கட்டுண்டு கிடக்கின்றன. 100 ஆண்டு சரித்திரங்கள் பல நூல் சட்டை பையில் கட்டுண்டு கிடக்கின்றன. அட்டியல்களில் அடுக்கப்பட்டுள்ள அனைத்து நூல்களும் அணிவகுத்து நிற்கின்றன அலைபேசி திரையில் வெளிச்சம் கொள்ளவே. தேடிச் செல்லும் காலம் மலையேறிவிட்டது. பதிவேற்றிய தகவல்கள் நம் பார்வைக்கு தவம் கிடக்கிறது. மயிலிறகு குட்டி போடுமா, மயிலிறகு குட்டி போடுமா என வினவும் மழலைகளுக்கு கருவாட்டு குழம்புக்கு முட்டை பொரியல் ஏற்ற துணை உணவா என துளாவும் மகளிருக்கு. கருவாட்டு குழம்புக்கு ஏற்ற துணை உணவு முட்டை பொரியலா என துளாவும் மகளிருக்கும். அவருடன் இவர் இருக்கும் அந்த புகைப்படங்கள், ஐயா நல்லா கவனிக்கணும், கவனிச்சுட்டே இருக்கேன். அவருடன் இவர் இருக்கும் அந்த புகைப்படங்கள் அசல்தானா என அண்ணனின் தம்பிகளுக்கும். கோமியம் தரும் மருத்துவம் குணப்படுத்துமா நோய்களை என ஆராயும் அறிவியலாளருக்கும் தேடுமிடம் எது தெரியுமா? அவையோரே அறிவீர், அதுதானே இணையம். ஏற்ற வேலை கிடைக்கும் இடங்களை எளிதில் அறியவும், ஏற்ற பெண்ணை எளிதில் தெரிந்து மனம் முடிக்கவும், உற்ற துணை உண்டெனில் ஒருவரிடமும் புறம் கூறாத மணமாலை தலங்களே அவை. எது அறிவு? தெரிந்ததா இல்லை தெரிந்து கொள்வதா? இருப்பதா இல்லை இன்னும் வேண்டுவதா? கிடைப்பதா இல்லை கேட்டு பெறுவதா? அக்னி சிறகுகளில், சத்திய சோதனையில், கள்ளிக்காட்டு இதிகாசத்தில், ஒரு சிறு இசையில், நெஞ்சுக்கு நீதியில், நினைவோடும் வீதியில், தூரல் அணைத்த சுவடுகளில், அம்மாவின் வாசத்தில் எத்தனை அறிவு பொதிந்துள்ளதோ அத்தனையும் பெற இன்று அவசியம் என்பேன் இணைய வழி அலசல்கள். பருவம் தப்பிய பலத்த மழையையும் பார்வைக்கு தந்து பாதுகாப்பதும் இணையம்தானே. வானிலை அறிவை வாரி வழங்கி வயல் உழவனையும் கயல் பிடிப்பவனையும் காத்து நிற்பதும் வலைதளங்கள் தானே. ஆக்கலோ அழித்தலோ அறிவின் மூலம் அலைவழி சேவைகள். வலைதளம் நமக்கு வந்திறங்கிய வரம் என்பேன் நான். வலைதளம் நமக்கு வந்திறங்கிய வரம் என்பேன் நான். ஏற்போர் வழக்கரத்தில் அலைபேசி ஏந்தி ஆமோதிப்பீர். ஏற்போர் வழக்கரத்தில் அலைபேசி ஏந்தி ஆமோதிப்பீர். மறுப்போர் இருப்பின் கைபேசியை இடக்கரத்தில் ஏந்தி இருமுறை தலையை சுற்றி வீசி எறிவீர். வந்து விழவில்லை ஒற்றை அலைபேசி கூட, வந்து விழவில்லை ஒற்றை அலைபேசி கூட. ஏற்போரே அதிகம் வலைதளங்கள் தருமறிவை வரவேற்று விடைபெறும் முன். வலைதளங்கள் தருமறிவை வரவேற்று விடைபெறும் முன். புத்தக திருவிழாவில் அன்பு சகோதரர் மீனாட்சிபுர நூலகர் அகிலன் முத்துக்குமார் சொன்ன கவியை படித்து அமர்வதே சாலச் சிறந்தது என உணர்கிறேன் இத்தருணத்தில். அவர் எப்ப கவிதை சொன்னாரு? எனக்கு மட்டும் சொன்னாரு. என் தந்தைக்கும் எனக்கும் ஓர் ஒற்றுமை. அகிலன் ஐயா இருக்கேலா? என் தந்தைக்கும் எனக்கும் ஓர் ஒற்றுமை. 40 நூல்களுடன் அவர் எப்போதும் இருந்தார். 40 நூல்களுடன் அவர் எப்போதும் இருந்தார். 40,000 நூல்களுடன் இன்று இருக்கிறேன் நான். அவர் தையலர், நான் நூலகர். நன்றி, வணக்கம். கடைசியில் கட்சி மாறியாச்சு போல இருக்க. கூரை அடியில் குந்த வைத்து குலக்கல்வி பெற்றோம். அது அந்த காலம்.
உள்ளங்கையில் ஒரு விரல் தடவினால் வந்து விடுமே 1000 தகவல்கள். அது இந்த காலம்யா. சாகர பயணமோ, பனிமலை சிகரமோ, விண்வெளி உறைவிடமோ, ஒற்றை தலைவலிக்கு ஒத்தடம் போடவும் ஒரு நொடியில் கிட்டுமே வலைத்தள கை மருத்துவர். ஆனால் நோயை குணமாக்குமான்னு தெரியாது சாமி. தலைவலி போய் இதய ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வந்துடும் அப்படின்னாரு. நல்ல ஒரு அருமையான ஒரு அந்த கவிதையில் வாசகமான சொல்லணும்னா, 5 அங்குல திரையில் தானே அலுவலகங்களே நடக்குது. இங்கே 100 ஆண்டு சரித்திர சான்றுகள் பல நூல் சட்டை பையில் கட்டுண்டு கிடக்கும் போது அந்த 5 அங்குல திரையில் தானே அலுவலகமே நடக்குதுங்க அப்படின்னு சொன்னார். எது அறிவு? தெரிந்ததா, தெரிந்து கொள்வதா, இருப்பதா, இல்லை இன்னும் வேண்டுவதா, கிடைப்பதா, இல்லை கேட்டும் பெறுவதா? நானே குழம்பி போயிட்டேன். இத்தனை கேள்வியை கேட்டால் ஒன்றா கேட்டால் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஆனால் அவர் சாதுரியமாக அந்த நூல்களெல்லாம் பேரிட்டார் பார்த்தீங்களா? அக்கினி சிறகு, சத்திய சோதனை, கள்ளிக்காட்டு இதிகாசம், ஒரு சிறு இசை, நெஞ்சுக்கு நீதி, இது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் எங்களையும் இணைச்சிக்கிட்டார் பார்த்தீங்களா? நிச்சயம் அவர் திருநெல்வேலி திருவள்ளூர் பேரவையில் அடுத்து வரக்கூடிய என்னோட தலைமையில் நடக்கக்கூடிய கவியரங்கத்தில் தம்பி சக்தி வேலாயத்தோட நூல் வெட்டிட்டு விழலாம் அவருக்கு இடம் உண்டு. நினைவோடு வீதியில் தூரல் நனைத்த சுவடுகளில் அம்மாவின் வாசத்தில் பாருங்கய்யா. அது அந்த நூலை பற்றி சொல்கிறதுக்கும் வலைத்தளங்கள் தேவை இருக்குயா. உன் வீட்டில் வந்தால் நூலை வாங்கிட்டு போகிறான், நான் போடுதேன் வலைத்தளத்தில், இந்த நூலை படிங்க. அவளும் இன்னொரு நண்பரும் எப்போதும் ஒரு ஆத்தங்கரை ஓரமாக நடப்பாங்க அல்லது குளத்தங்கரை ஓரமாக நடப்பாங்க. நடந்துக்கிட்டே ஒரு புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு 2 பேரும் உரையாடுற மாதிரி உண்மையிலே நல்லாயிருக்கும். அவருடைய காணொளிகளை கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் உள்ள நல்லதை மட்டும் சொல்ல மாட்டார், அதில் தவிர்க்க வேண்டியதையும் சொல்லுவாங்க. அதுதான் ஒரு சிறந்த விமர்சனத்துக்கான அழகு. நல்ல பணி ஆற்றிட்டு வர்றாரு. அதை ஊடையில் இடைத்தகவலாக சொல்லிக்கிட்டு இன்னும் இடைத்தகவலாக நம்முடைய சீரவற்பன்னூர் தொடக்க வேளாண்மை சங்க நகை மதிப்பீட்டாளர் மீனாட்சி சுந்தரம் அவர்களே இருக்கணும். வணக்கம் வாழ்கன்னு சொல்ல தெரியும். குறுக்குத்துறை தொடக்க வேளாண்மை சங்க உதவியாளர் செல்வ மீனா அவர்களே, செல்வி பூமா அவர்களே, நம்ம தமிழ் சான்ற பேரவனுடைய கவிஞர் சுதர்சன் அவர்களே, நம்முடைய சேதுராமலிங்க அவர்களே, பொன்னம்மாள் அவர்களே, நம்முடைய மருத்துவக் கல்லூரி மாணிக்க வாசக அவர்களே, இருளப்பன் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, கனவு சுப்பிரமணியம் சார் இருக்காங்களா? இருக்காங்க. அதில் தகவல் இருக்கு. காரில் தான் வர முடியும். சரி, தொடர்ந்து கவிதை படித்திட நம்ம கொஞ்சம் கவனமாக கேட்கணுமா இவரை பற்றி சொல்லும்போது? ஆமாம், நானே கொஞ்சம் பயத்தோடு தான் படிப்பேன். ஆமாம். சிங்கத்தின் கர்ச்சனையை நேரில் கேட்டிருக்கிறீர்களா நீங்கள்? சிங்கத்தின் கர்ச்சனையை கேட்டிருக்கிறீர்களா நேரில்? எப்படி கேட்டாலும் சரி, இப்போது கேட்க போகிறீர்கள். ஆசிரிய பணியில் ஆழம் கண்டவர், உரிமைக்காக களமும் கண்டவர். ஆசிரிய பணியில் ஆழம் கண்டவர், உரிமைக்காக களமும் கண்டவர். பட்டங்கள் பல பெற்றவர், தமிழ் வளர்க்கும் திட்டங்கள் பல கண்டவர். பட்டங்கள் பல பெற்றவர், தமிழ் வளர்க்கும் திட்டங்கள் பல கொண்டவர். எட்டி நின்று பார்த்தால் சற்று பயமாகத்தான் இருக்கும். எட்டி நின்று பார்த்தால் சற்று பயமாகத்தான் இருக்கும். இவரிடம் பேசுவதற்கு கிட்ட வந்து பாருங்க, கிட்ட வந்து பாருங்க. இனிமை இனிமை என்னும் வார்த்தையை இதயத்தில் பதித்து வைத்து விடுவார். இனிமை என்னும் வார்த்தையை இதயத்தில் பதித்து வைத்து விடுவார். சிந்தனைக்கு கெட்டிக்காரர், போங்க மைக்குக்கு போங்க. சிந்தனைக்கு கெட்டிக்காரர், சீர்மிகு செல்வந்தரும் கூட. ஆமாம், நிஜமாதான். யாருக்கு தெரியாதவங்க, இது நான் நேற்று தான் இந்த ரகசியத்தை கேள்விப்பட்டேன். குலவணிகர் புறத்தில் 20 சென்ட் இடம் அவருக்கு சொந்தமாக இருக்கு. ஆமாம், நான் பத்திரத்தெல்லாம் வாங்கி பார்த்துட்டேன். சிந்தனைக்கு கெட்டிக்காரர், சீர்மிகு செல்வந்தரும் கூட கவியரங்கம் முடிந்த கையோடு எங்களை எல்லாம் செவிக்கு உணவில்லாத போது கதைக்காக அழைத்து செல்ல காத்திருக்கிறார். அது தனி கதை, விடுங்க. நம்ம கதைக்கு வருவோம். பொது அறிவு வளர்க்கும் பெற்றோர்களுக்கு ஆதரவாக நல்ல கவிதை இப்போது சொல்லுங்க.
பெற்றெடுத்த தாயையும் என்னை தற்றெடுத்த தமிழையும் வணங்கி மகிழ்கிறேன். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியை முந்தை மொழிகளுக்கு மூத்தவளே என் மூவேந்தர் அன்பே என் எழில்மகவே என்று என் தமிழ்த்தாயை வணங்குகின்றேன். கவியரங்கத்தினுடைய தலைமை ஊரின் பெயரையே தன் பெயரோடு சேர்த்து நாம் செல்லும் இடமெல்லாம் தன் ஊருக்கும் பேரு சேர்க்கின்ற எங்கள் கவிமணி செல்லமணி, எங்கள் கவி செல்வமணி ஐயா அவர்கள் இங்கே தமிழ் கண்ணா இதுக்கு கை தட்டணும் கண்ணா. எங்கள் செல்லமணி அவர்தான் உண்மையிலே செல்வ செழிப்பு மிக்க ஒரு செல்வமணி. அவர் கிடைத்தது எங்களுக்கு தலைமையாய் கிடைத்தது நாங்கள் செய்த வரமோ? இன்னைக்கு பாருங்க, எல்லாருக்கும் டீ இலவசமாக கொடுத்ததெல்லாம் அவர் செய்த வரம் ஐயா. பெருமை சேர்க்கிறோம் தமிழ் அமைப்புகளுக்கும். நெல்லையில் இருக்கின்ற தமிழ் அமைப்புகள் சொல்ல முடியாத பெயர்கள் எல்லாம் எண்ணியில் அடங்காத பெயர்களாக எத்தனை எத்தனை அமைப்புகள் என்று அத்தனை மலர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். தமிழ் அமைப்புகளுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் ஆசிரியர் பெருமைகளுக்கும் கவிஞர்களுக்கும் வணங்கி மகிழ்கின்றேன். கவிஞனாகவும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் மாநில செயலாளராகவும் பொது அறிவை மேன்மைப்படுத்துவது பெற்றோர்கள். பெற்றோர்களின் நகலாக வந்திருக்கிற பெருமைமிகு ஆளுமைகளே, பெற்றோரின் நகலாக வந்திருக்கிற பெருமைமிகு ஆளுமைகளே வணங்கி மகிழ்கிறேன். ஓட்டு வீடு கூட்டு குடும்பம், ஓட்டு வீடு கூட்டு குடும்பம், அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவுகள் உடையாமல் இருந்தோம், வீடு உடைந்திருந்த போதும். உறவுகள் உடையாமல் இருந்தோம், வீடு உடைந்திருந்த போதும். இன்றோ வீடுகள் உடையாமல் இருக்கின்றன, இன்றோ வீடுகள் உடையாமல் இருக்கின்றன. ஆனால் உறவுகள் வீட்டுக்குள் சுக்கு நூறாய் உடைந்தே கிடக்கின்றன. ஆனால் வீட்டுக்குள் உறவுகள் சுக்கு நூறாய் உடைந்தே கிடக்கின்றன. ஓட்டு வீட்டில் கூட்டு குடும்பமாய், ஓட்டு வீட்டில் கூட்டு குடும்பமாய் வறுமையிலும் பெருமை சேர்த்த என் பெற்றோர்கள், வறுமையிலும் பெருமை சேர்த்த என் பெற்றோர்கள் எனக்கு பாடமானார்கள், எனக்கு பாடமானார்கள், பொது அறிவு பாடமானார்கள். எழுதி படிக்க தெரியாதவள், எழுதி படிக்க தெரியாதவள் என் தாய், எழுதியதை படிக்கவும் தெரியாதவள் என் தாய். பட்டு என்று தன் பெயரை, பட்டு என்று தன் பெயரை பேனா மை தொட்டு எழுத தெரியாதவள், பட்டு என்று தன் பெயரை பேனா மை தொட்டு எழுத தெரியாதவள் எப்படி பொது அறிவை போதித்திருப்பாள்? இவள் எப்படி எனக்கு பொது அறிவை போதித்திருப்பாள்? என்ன தோன்றும் எல்லோருக்கும் படிக்க தெரியாதவள் தான், படிக்க தெரியாதவள் தான். ஆனால் நான் படிக்கும் பாடமாகவே இருக்கிறாள், நான் படிக்கும் பாடமாகவே இருக்கிறாள். எண்ணில் அவள் இனிக்கிறாள், எண்ணில் அவள் இனிக்கிறாள். உலகுக்கே என்னை தந்தவர்கள் என் பெற்றோர்கள், இந்த உலகுக்கே என்னை தந்தவர்கள் என் பெற்றோர்கள். என்னை தந்தவர்களை விடவா, என்னை தந்தவர்களை விடவா இந்த உலகம் எனக்கு தந்துவிட முடியும்? என்னை தந்தவர்களை விடவா இந்த உலகம் எனக்கு தந்துவிட முடியும்? உலகமே தந்ததை விட, இந்த உலகம் தந்ததை விட என்னை இந்த உலகுக்கு தந்த என் பெற்றோர்கள் எனக்கு பாடமானார்கள், பொது அறிவு பாடமானார்கள். தாயின் கருவறை, தாயின் கருவறை எல்லோருக்கும் அதுதான் முதல் வகுப்பறை, அதுதான் எல்லோருக்கும் முதல் வகுப்பறை. கருவறையில் வகுப்பறையாய் கற்றல் கற்பித்தலை நிகழ்த்தினாள் எந்தாய், கற்றல் கற்பித்தலை நிகழ்த்தினாள் எந்தாய். தாய் பேசிய மொழி, தாய் பேசிய முதல் மொழி எல்லோருக்கும் தாய்மொழி ஆகிறது. தாய் பேசிய முதல் மொழி எல்லோருக்கும் தாய்மொழி ஆகிறது. எழுதவோ படிக்கவோ தெரியாத, எழுதவோ படிக்கவோ தெரியாத என் தாய் பேசிய மொழி எனக்கு மட்டுமல்ல,
என் தாய் பேசிய மொழி எனக்கு மட்டுமல்ல, மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியானதையா, மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியானது. மொழியின்றி பிறக்குமோ பொது அறிவு, மொழியின்றி பிறக்குமோ பொது அறிவு, என் தாய் மொழியின்றி பிறக்குமோ பொது அறிவு. ஓடி உழைப்பவள், ஓடி உழைப்பவள் உட்கார பார்த்ததில்லை, ஓடி உழைப்பவள் உட்கார பார்த்ததில்லை. 80 வயதை கடந்தும், 80 வயதை கடந்தும் காடு மேடெல்லாம் அவள் கால்படாத இடமே இல்லை, காடு மேடெல்லாம் அவள் கால்படாத இடமே இல்லை. ஏன்? அவள் கால் பாதத்தில் ரேகையே இல்லை. ஏன்? அவள் கால் பாதத்தில் ரேகையே இல்லை. பாளம் பாளமாய் பாதம், பாளம் பாளமாய் பாதம் வெடித்து கிடக்கும், வெடித்து கிடக்கும். இரவெல்லாம் பாதத்துக்கு மருந்திடுவாள், இரவெல்லாம் தன் பாதத்துக்கு மருந்திடுவாள். விடிந்து விட்டால் அதையே மறந்துடுவாள், விடிந்து விட்டால் அதையும் மறந்துடுவாள். விதை கொண்டு கிளம்பிடுவாள் விதைப்பதற்கு, விதை கொண்டு கிளம்பிடுவாள் மீண்டும் விதைப்பதற்கு. நிலம் நோக்கி நடந்திடுவாள். அவள்தான் எந்தாய், அவள்தான் எந்தாய். அவளின்றி உழைப்பை எவர் சொல்ல முடியும் பொது அறிவில், அவளின்றி உழைப்பை எவர் சொல்ல முடியும் பொது அறிவில். கல்லை உடைப்பவள், கல்லை உடைப்பவள் களை வெட்டி பிடித்தவள், கல்லை உடைப்பவள் களை வெட்டி பிடித்தவள். கல்லாமையை உடைக்க பழகவில்லை, கல்லாமையை உடைக்க பழகவில்லை. நெல்லை உடைத்தவள், நெல்லை உடைத்தவள் நல்ல சொல்லை உரைத்தாள், நல்ல சொல்லை உரைத்தாள். வில் கொண்டு சொல் கொண்டு களமாடு என்றால், வில் கொண்டு சொல் கொண்டு களமாடு என்றால். கற்றோர் சபையில் என்னை, கற்றோர் சபையில் என்னை பசுமாடு வளர்த்திருப்பாள். என் தாய் பசுமாடு வளர்த்திருப்பாள், பாசமாக பார்த்திருப்பாள். பசுமாட்டு பக்கம் அவள் வந்தால் சத்தமிடும், பசுமாட்டு பக்கம் அவள் வந்தால் சத்தமிடும். அவள் மேனியிலே பசுமாடு முத்தமிடும், அவள் மேனியிலே பசுமாடு முத்தமிடும். உயிர்களிடத்தில் அன்பு வேணும், உயிர்களிடத்தில் அன்பு வேணும். இவள் பாடமானால் எனக்கு பொது அறிவு பாடமானாள். படித்த பெற்றோர்கள், படித்த பெற்றோர்கள் பலர் உண்டு பரந்த அறிவை தருவதற்கு. படித்த பெற்றோர்கள் இங்கு பலர் உண்டு பரந்த அறிவை தருவதற்கு. எல்லா இடத்துக்கும் அழைத்து சென்று நல்ல அறிவை வளர்ப்பதுண்டு. அநேக வீடுகளில் குழந்தைகள் படிக்கிறார்களோ இல்லையோ, அநேக வீடுகளில் குழந்தைகள் படிக்கிறார்களோ இல்லையோ, பெற்றோர்கள் படிக்கிறார்கள், பெற்றோர்கள் படிக்கிறார்கள் குழந்தைகளுக்காக, குழந்தைகளுக்காக. தன் கனவுகளை சுமக்கும் குழந்தைகளை, தன் கனவுகளை சுமக்கும் குழந்தைகளை வெறுமன கடந்து போக முடியாது, வெறுமன கடந்து போக முடியாது. குழந்தைகளின் அறிவுலகை திறக்காமல், குழந்தைகளின் அறிவுலகை திறக்காமல் பெற்றோருக்கு அன்று உறக்கமே வாராது, பெற்றோருக்கு அன்று உறக்கமே வாராது. உடலும் உயிரும் தந்தவர்கள், எனக்கு உடலும் உயிரும் தந்தவர்கள், உடைமை அனைத்தும் தந்தவர்கள். இரத்த வேர்வை சிந்தி நித்தம் உழைக்கும் தெய்வங்கள், இரத்த வேர்வை சிந்தி நித்தம் உழைக்கும் தெய்வங்கள். அவர்கள் வேர்வை சிந்திய பணத்தில் தானே தேர்வை எழுதுகிறார் மாணவர்கள், அவர்கள் வேர்வை சிந்திய பணத்தில் தானே தேர்வை எழுதும் மாணவர்கள். தேர்ந்திட, பொது அறிவில் தேர்ந்திட பெற்றோர் காரணம், பெற்றோர் காரணம். அறிவியல் ஆசிரியன் நான், நான் அறிவியல் ஆசிரியன் நான். அறிவியலையும் ஆராய்ந்தேன், ஆராய்ந்தேன். குழந்தைகளின் அறிவுக்கும் பெற்றோருக்கும் சம்பந்தம் உண்டா என்று, குழந்தைகளின் அறிவுக்கும் பெற்றோருக்கும் சம்பந்தம் உண்டா என்று. பெற்றோர்களின் மரபணுக்கள், பெற்றோர்களின் மரபணுக்கள் குழந்தைகளுக்கு கடத்துவதை அறிவியலும் சொல்லுது, குழந்தைகளுக்கு கடத்துவதை அறிவியலும் சொல்லுது. மரபணுக்கள் துணை கொண்டு குழந்தை
அறிவிலும் வெல்லுது, குழந்தை அறிவிலும் வெல்லுது. உயிரை தந்து அதற்கு உடலை தந்து நல்ல வடிவம் தந்து வளர்த்தெடுக்கும் பெற்றோரை விடவா, வளர்த்தெடுக்கும் எங்களை போன்ற பெற்றோர்களை விடவா புற உலகு தந்துவிடும் பொது அறிவை, புற உலகு தந்துவிடும் பொது அறிவை நமக்கு. ஒத்த குழந்தைய பெத்தெடுத்து எல்லா உறவையும் கடன் கேட்கும் உலகில் 8 குழந்தைகளை பெத்தெடுத்து எல்லா உறவையும் எங்கள் வீட்டில் கொட்டி வைத்த பெற்றோர்கள் எனக்கு பாடமானார்கள். எல்லா உறவுகளையும் என் வீட்டில் கொட்டி வைத்த என் பெற்றோர்கள் எனக்கு பாடமானார்கள். ஒத்த குழந்தையை பெற்றெடுத்து எல்லா உறவையும் கடன் கேட்காமல், வகுப்பறை பாடத்தை சொல்லித் தரவில்லை என் பெற்றோர்கள், வகுப்பறையில் பாடமாக்கினார்கள், வகுப்பறையில் பாடமானார்கள் என் பெற்றோர்கள். படிக்காத மேதைகள், படித்த மேதைகளே என் பெற்றோர்கள் படிக்காத மேதைகள். அவையத்து முந்திருக்கச் சொன்ன என் தந்தையின் சொல்லை முந்தும் மந்திர சொல்லுண்டோ? மண்ணின் மணிகளே உங்களை கேட்கிறேன், மண்ணின் மணிகளே சொல்லுங்கள், இல்லை பாப்பாக்குடி ரா செல்வமணி தலைமையே சொல்லுங்கள், இல்லையேல் பாப்பாக்குடி ரா செல்வமணி தலைமையே, என் கவி தலைமையே சொல்லுங்கள், பெற்றோர் பக்கம் நில்லுங்கள் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சப்பா அம்மாவை சொன்ன பிறகு நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆமாம், இந்த உலகத்தில் தாய் ஒன்று தானே எல்லாத்துக்கும் முதன்மையானவள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓட்டு வீட்டில் கூட்டு குடும்பமாய் வறுமையிலும் பெருமையாய் வாழ்ந்த என் பெற்றோர்கள் எனக்கு பாடமானார்கள், பொது அறிவு பாடமானார்கள். பட்டு என்ற பெயரை தன் பேனாமை தொட்டு எழுத தெரியாதவள், ஆனால் நான் படிக்கும் பாடமாக இருக்கிறாள், எண்ணில் இணைக்கிறாள். தாய்க்கு இதை விட ஒரு சிறப்பு யார் கொடுக்க முடியும்? எந்த கவிஞர் கொடுக்க முடியும்? இல்லையா? ஆமாம், பாருங்க, எனக்கு என் தாய் பேசிய மொழி எனக்கு மட்டுமல்ல, மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியானது. மொழியின்றி பிறக்குமோ பொது அறிவு, தாய் மொழியின்றி பிறக்குமோ பொது அறிவு. அற்புதமான ஒரு கேள்வியை அந்த கவிதை வாயிலாக கேட்டிருக்கிறாரு. எல்லா வரிகளுமே மனப்பாடம் பண்ண வேண்டிய வரிகளாக அமைந்திருக்கிறது. அநேக வீடுகளில் குழந்தைகள் படிக்கிறார்களோ இல்லையோ, பெற்றோர்கள் படிக்கிறார்கள் குழந்தைகளுக்காக. அதுதான் நிலைமை. ஆக பெற்றோரின்றி குழந்தைகள் பொது அறிவு பெற முடியாது என்பதை அற்புதமாக சொல்லி அமர்ந்திருக்கிறார் நம்முடைய கவிஞர். தொடர்ந்து இந்த கூட்டத்திலே எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய சமூக ஆர்வலர் சுரேஷ் அஸ்வின் அவர்களே, பிரபல புகைப்பட கலைஞர் துரைராஜ் அவர்களே, அன்பிற்குரிய பழனி சுப்பிரமணியன் அவர்களே, நம்முடைய சமூக ஆர்வலர், மிகச்சிறந்த இந்த புத்தக திருவிழா நிகழ்ச்சிகளிலே கல்வி சார்ந்த அல்லது மாணவ மாணவிகள் சார்ந்த விஷயத்தை அதிகம் கையில் எடுத்து வெற்றி பெற்று வரும் அன்பிற்குரிய நண்பர் சபேசன் அவர்களே, மேலும் இந்த சொல்லப்போனால் புத்தக திருவிழாவை நடத்துறது எவ்வளோ பெரிய கடினம்னு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம செல்வன் சார் மிகச்சிறந்த தாய் மனசோடு எல்லாரையும் அரவணைச்சு, அதுதான் அங்கே முக்கியம், எல்லோரையும் அரவணைச்சு இந்த நிகழ்ச்சியை அழகாக நடத்திட்டு வராங்க. இன்னும் 7 நாள் இருக்குது. அவங்களுடைய உழைப்பு எவ்வளவு தேவை என்பது காலத்தின் கட்டாயமாக நமக்கு உணர்த்தப்படும். செல்வன் அவர்களே, அன்பிற்குரிய திருமதி காந்திமதி வேலன் அவர்களே, நம்முடைய நல்நூலகர் முத்துகிருஷ்ணன் அவர்களே. முத்துகிருஷ்ணன் சார், இந்த கதை தெரியுங்களா உங்களுக்கு? பேர் சொன்னால் நான் நிறைவு வரைக்கும் இங்கே உட்கார்ந்துருக்கணும், பசிக்குது, என் வீட்டம்மா கூப்பிட்டா. ஆமாம், டாக்டர் குருநாதன் அவர்களே, அன்புக்குரிய டாக்டர் பாபி அவர்களே, அவள் 2 பேரும் எழுதி கொடுத்துட்டாங்க, பெயராத. நம்முடைய சுப்புலட்சுமி அவர்களே, மகாலட்சுமி அவர்களே, எல்லோரும் இருங்க. கொஞ்சம் ஒன்றும் இல்லை, நம்ம என்ன
எத்தனையோ காலங்கள் நாம் கழிக்கிறோம். கவியரங்கத்திற்காக இந்த ஒரு சில பொழுதுகளை விட்டு கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இன்னும் 3 பேர் கவிதை படிக்க வேண்டியிருக்குது. தொடர்ந்து நம்முடைய யார் கவிதை படிப்பதற்காக காதல் கிளிகள் தந்த கலை உலக இயக்குனரின் வாரிசு. சரிதான் ஐயா? காதல் கிளிகள் தந்த கலை உலக இயக்குனரின் வாரிசு இவர். தப்பாது இப்போது காதல் கவிதைகள் தந்து நிலைநிறுத்துகிறார் தந்தையின் புகழை. தப்பாது இப்போது காதல் கவிதைகள் வலைத்தளத்தில் தந்து நிலைநிறுத்துகிறார் தந்தையின் புகழை. மோதல் எதுவும் வராது இவரிடம் பழகினால். மோதல் எதுவும் வராது இவரிடம் பழகினால். சாதனை என்று சொன்னால் இலக்கிய தளம் கண்டு, நிழல் இலக்கிய தளம் கண்டு கற்றோரின் உரைகளை எல்லாம் அறிவு தளத்திற்கு வலைத்தளம் வழி வழங்கி வருகிறார். இப்பவும் நேரலையில் போய்கிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி. அவருடைய லிங்க் மூலமாகவும் போயிட்டு இருக்கு. 7-8 லிங்கில் அவருடைய லிங்கும் ஒன்று. இவரது பணி இனிமை தமிழுக்கு மகுடம் சூட்டுக்கும். தங்கத்தை உரசி பார்க்கும் இவரை அப்ரைசரு இந்த அரங்கம் உரசி பார்க்க போகிறது இன்று. தங்கத்தை உரசி பார்க்கும் இவரை இந்த அரங்கம் உரசி பார்க்க போகிறது என்று சொக்க தங்கமாய் வருக. நாளிதழ்களுக்காக சொக்க தங்கமே, நாளிதழ்களுக்காக பக்கம் பக்கமாக எழுதியிருந்தாலும் காலத்திற்குள் வாசித்து கண்ணியம் காக்க வேண்டுகிறேன் இந்த கவிஞன். யாவருக்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசிவிற்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு ஒரு இன்னுரை தானே என்று திருமந்திரம் சொல்லி வந்தாச்சு திருவிழா புத்தக திருவிழா, வந்தாச்சு திருவிழா புத்தக திருவிழா, பொருணையில் பெருவிழா. வாசிப்பாளர்களுக்கு வசந்த விழா குதூகலமாய் குழந்தைகளும் கூட்டி வர புத்தகங்கள் புரட்டி பார்க்குது. பறவைகள் போல் சிறகு விரித்து கைகளாட்டுது, பறவைகள் போல் சிறகு விரித்து கைகளாட்டுது. பெரியவர்கள் இளைஞர்களுக்கு கொண்டாட்டம், பல்வேறு அறிஞர்கள் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் காண கூட்டம் திரளுது. நாளும் இங்கே புத்தக வெளியீட்டு விழா, கருத்தரங்கம், வழக்காடு மன்றம், பட்டிமன்றம், பேச்சரங்கம் உண்டு. இதோ இன்று போல் கவியரங்கமும் உண்டு, கவிச்சுவையும் உண்டு. நாளும் இங்கே புத்தக வெளியீட்டு விழா, கருத்தரங்கம், வழக்காடு மன்றம், பட்டிமன்றம், பேச்சரங்கமும் உண்டு. இதோ இன்று போல் கவியரங்கம் உண்டு, கவிச்சுவையும் உண்டு. தமிழ் கொண்டு விளையாடி செந்தமிழ், பொன் தமிழ், வழக்கு சொல் தமிழ். இது சுயம்பு தமிழ், உயர் தமிழ். இது சுயம்பு தமிழ், உயர் தமிழ், உன்னத தமிழ், உலக தமிழை வணங்கி வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே, தமிழ் மகள் மண்ணே என்று தமிழே அறிஞர் பெருமக்களே, அரங்கத்திற்குள் அமர்ந்திருக்கும் அறிவார்ந்த மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி, தினசரி நாளிதழ்களில் ஏதாவது ஒரு வகையில் இலக்கிய செய்தியில் இடம்பெறும் சூட்சமத்தை, தந்திரத்தை, மாய வித்தையை அறிந்திருக்கும், புரிந்து செயலாற்றும், விளம்பரத்திற்கே விளம்பரம் கடினம் காட்டும் மகாமன்னன் மாமன்னன் நெல்லையின் கவியரங்க கவிவேந்தர், பொன் தெரித்த மேற்கில் உதித்து அகம் சொல்லும் முகம் இவன், சரஸ்வதி தாயின் கடைக்குட்டி, கடையேழு வல்லைகளில் மேலும் ஒருவராக சேர்க்க வேண்டிய புனிதர் எங்கள் அன்பு செல்வமணியாரே, உங்களுக்கும் வணக்கம் சொல்லி. வாரிசு கரெக்டா இருக்கா? நாளிதழ்கள் நம்மை என்ன செய்யும்? நாளிதழ்கள் நம்மை என்ன செய்யும்? மேன்மைப்படுத்தும் என்று தானே கவியரங்க சூழலை மேன்மைப்படுத்தும் என்று தானே கவியரங்க சூழலை செய்திகள் படித்து செயற்கரிய விஷயங்களை, தகவல்களை தெரிவிக்கும் நாளிதழ்கள் மகிழ்ச்சி ஊட்டும், அறிவின் கிளர்ச்சி ஊட்டும். மாதா பிதா குருவிற்கு அடுத்ததாக நாளிதழ்கள் அறிவை மேன்மைப்படுத்தும். மாதா பிதா குருவிற்கு அடுத்ததாக நாளிதழ்கள் அறிவை மேன்மைப்படுத்தும். நாளிதழ்கள் நம்மை என்ன செய்யும்? பரவசப்படுத்தும், பகிரங்கப்படுத்தும், பரிந்துரைக்கும், பரிகசிக்கும். பரவசப்படுத்தும், பகிரங்கப்படுத்தும், பரிந்துரைக்கும், பரிகசிக்கும். பெருந்தலைவர்களின், அரசியல்வாதிகளின், அறிஞர்களின், கவிஞர்களின் கூற்றுகளை படிக்க வைத்து உணர வைக்கும், உத்வேகப்படுத்தும், ஊக்கம் தரும். பெரும் தலைவர்களின், அரசியல்வாதிகளின், அறிஞர்களின், கவிஞர்களின் கூற்றுகளை படிக்க வைத்து உணர வைக்கும், உத்வேகப்படுத்தும், ஊக்கம் தரும். நாளிதழ்கள் நம்மை என்ன செய்யும்?
சில நேரங்களில் முயற்சி ஊட்டும், சில நேரங்களில் மிரட்சி ஊட்டும். வறட்சி செய்திகள் துவள வைக்கும், வளமை செய்திகள் நெகிழ வைக்கும். அழகிய அறிவிப்புகள் அரசு துறையின் உறுதித்தன்மையை உணர வைக்கும். அழகிய அறிவிப்புகள் அரசு துறையின் உறுதித்தன்மையை உணர வைக்கும். நாளிதழ்கள் நம்ம என்ன செய்யும்? முதல் பக்கமோ இரண்டாம் பக்கமோ அனுமான செய்திகள் கிசுகிசுக்களை தந்து கொசுறு தகவல்களில் கொக்கரிக்கும் தன்மையில் தனிமைப்படுத்தும். அனுமான செய்திகள் கிசுகிசுக்களை தந்து கொசுறு தகவல்களில் கொக்கரிக்கும் தனிமையில் தனிமைப்படுத்தும். நாளிதழ்கள் நம்மை என்ன செய்யும்? தமிழ் மொழியை பயிற்றுவிக்கும் ஆசிரியராக, நல் ஆசிரியராக தமிழ் தாய்மொழி பாலை ஊட்டும். தமிழ் மொழியை பயிற்றுவிக்கும் ஆசிரியராக, நல் ஆசிரியராக தமிழ் தாய்மொழி பாலை ஊட்டும். நாளிதழ்கள் நம்மை என்ன செய்யும்? சில நேரங்களில் வன்மை செய்ய தூண்டும் குரோத செய்திகளை கண்டபொழுது, சில நேரங்களில் வன்மை செய்ய தூண்டும் குரோத செய்திகளை கண்டபொழுது, சில நேரங்களில் படித்த தகவல்களை அதிர்ச்சி உற அயற்சி உற வைக்கும். சில நேரங்களில் படித்த தகவல்கள் அதிர்ச்சி உற அயற்சி உற வைக்கும். சில நேரங்களில் நல்ல காதல் கள்ளக்காதல் என்ற செய்திகள் முகம் சுளிக்க செய்யும். சில நேரங்களில் நல்ல காதல் கள்ளக்காதல் என்ற செய்திகள் முகம் சுளிக்க செய்யும். விஷயங்களை வாசிக்க யோசிக்க வைக்கும். காதலில் என்ன நல்ல காதல் கள்ளக்காதல் என்று, காதலில் என்ன நல்ல காதல் கள்ளக்காதல் என்று, காதல் காதல் தானே. இப்படியாகத்தானே செதுக்கிடும் அறிவினை நாளிதழ்கள் நம்மை காண்கிறோம். இப்படியாகத்தானே செதுக்கிடும் அறிவினை நாளிதழ்கள் நம்மை காண்கிறோம். சுட சுட செய்திகளை சுவை கொன்றாமல், சுட சுட செய்திகளை சுவை கொன்றாமல் பரிமாறும் நாளிதழில் நமது கவிதையோ கதைகளோ கட்டுரையோ நம் படமோ வந்துவிட்டால் துள்ளி குதிக்கும் மனதில் எத்தனை ஒளி பிரவாகம், துள்ளி குதிக்கும் மனதில் எத்தனை ஒளி பிரவாகம். நாளிதழ்கள் நம்மை என்ன செய்யும்? நாளிதழ்கள் நம்மை என்ன செய்யும்? அரசியலை சல்லி சல்லியாக பிரித்தி மேயும் தேநீர் கடை திண்டுகளில் உரையாடல்கள். அரசியலை சல்லி சல்லியாக பிரித்தி மேயும் தேநீர் கடை உரையாடல்கள். நவீன ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் தராத விஷயங்களை ஊர்ஜிதப்படுத்தும் நம்பகத்தன்மை. நெஞ்சை பதற வைக்கும் நெகிழ வைக்கும் துண்டு செய்திகள் தலைப்பின் சுவாரஸ்யங்கள். நெஞ்சை பதற வைக்கும் நெகிழ வைக்கும் துண்டு செய்திகள் தலைப்பின் சுவாரஸ்யங்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாய் கொலை தற்கொலைகள் நடுங்க வைக்கும் எரிச்சல் தரும். நாளிதழ்கள் நம்மை என்ன செய்யும்? நாளிதழ்கள் நம்மை என்ன செய்யும்? அன்றாட வாசிக்கும் நாளிதழ்களை விடுமுறை தினத்தின் மறுநாள் வராத பொழுது பெருமையாக்கும் அன்றைய தினத்தை. அன்றாடம் வாசிக்கும் நாளிதழ்களை விடுமுறை தினத்தின் மறுநாள் வராத பொழுது பெருமையாக்கும் அன்றைய தினத்தை. நேரம் இருக்கோ இல்லையோ, படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, அன்றும் வாங்கி வைத்துக் கொள்ளும் தோரணை. நேரம் இருக்கோ இல்லையோ, படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, அன்றும் வாங்கி வைத்துக் கொள்ளும் தோரணை. ஆங்கில நாளிதழ்களில் இலக்கண பிழை என்று வாசித்து பாருங்கள் என்று அறிவுறுத்தப்படும் ஆற்றல் உண்டு நாளிதழ்களுக்கு. ஆங்கில நாளிதழ்களில் இலக்கண பிழை என்று வாசித்து பாருங்கள் என்று அறிவுறுத்தப்படும் ஆற்றல் உண்டு நாளிதழ்களுக்கு. சில நேரங்களில் நாளிதழ்கள் தொடக்கவோ அல்லவோ பொட்டலம் கட்டவோ என்று பயணப்படுகிறது சிலருக்கு. அதுவும் மொழிவாரி நாளிதழ்களில் ஏற்ற இறக்கம் வேறு. நாளிதழ்கள் நம்மை என்ன செய்யும்? எத்தனை சொல்லுங்கள், நவீனத்துவம் பின்னவீனத்துவம் கையடக்கமாய் உலகத்தையே உற்று நோக்குகின்றோம். எத்தனை சொல்லுங்கள், நவீனத்துவம் பின்னவீனத்துவம் கையடக்கமாய் உலகத்தையே உற்று நோக்கிறோம். ஒரு நாளிதழை எடுத்து படித்தபடியே தேநீர் அறிந்தபடியே மேயும் விழிகளில் நவரசங்களை காண்போம். ஒரு நாளிதழை எடுத்து படித்தபடியே தேநீர் அருந்தபடியே மேயும் விழிகளை நவரசங்களை காண்போம். வழங்கியிருக்கிறார்கள் நீதிமன்ற தீர்ப்புகள் நாளிதழில் செய்தி தகவல்களை கொண்டு. வழங்கியிருக்கிறார்கள் நீதிமன்ற தீர்ப்புகள் நாளிதழில் செய்தி தகவல்களை கொண்டு. பொட்டலம் மடக்கி வந்த செய்தித்தாள்கள், பொட்டலம் மடக்கி வந்த செய்தித்தாள்கள் தகவல்கள் துண்டு துண்டாய் படித்து சிரித்து அதிர்ச்சியான நாட்களும் உண்டு. குடிக்க கூடுமோ இல்லையோ, நாளிதழ்கள் படிக்க சேர்ந்துவிடும் தேநீர் கடை மேஜைகள். குடிக்க கூடுமோ இல்லையோ, நாளிதழ்கள் படிக்க சேர்ந்துவிடும் தேநீர் கடை மேஜைகள். ஏதாவது வாசித்தே ஆக வேண்டும் பழக்கப்பட்டவர்களுக்கு மக்கி போன நாளிதழ்களையும் வாசிப்பார்கள். ஏதாவது வாசித்தே ஆக வேண்டும் பழக்கப்பட்டவர்களுக்கு மக்கி போன நாளிதழ்களையும் வாசிப்பார்கள். புத்தக மதிப்புரை வரும் நாளிதழ்கள் வார்த்தைகள், புத்தக மதிப்புரை வரும் நாளிதழ்களின் வார்த்தைகள் படைப்பாளர்களுக்கு பெருமதிப்பு தரும். நாளிதழ்கள் நம்மை மயங்கச் செய்யும், கிறங்கச் செய்யும், அறிவார்ந்து யோசிக்க வைக்கும். நாளிதழ்கள் நம்மை மேம்படுத்தும், மேன்மைப்படுத்தும். செரிய அன்போடு சேசா பிரபு. அப்பாடி, எல்லா நாளிதழ் உரிமையாளர்களும் அந்த கவிதையை கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம்,
பெருந்தலைவர்களின், அரசியல்வாதிகளின், அறிஞர்களின், கவிஞர்களின் கூற்றுகளை படிக்க படிக்க வைத்து உணர வைக்கும், உத்வேகப்படுத்தும், ஊக்கம் தரும் நாளிதழ்கள். சந்தேகம் இல்லை கவிஞரே. அதுக்கப்புறம் ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க, சில நேரங்களில் நல்ல காதல் கள்ளக்காதல் என்ற செய்திகள், முகம் சுளிக்க செய்யும் விஷயங்களை வாசிக்க, அதுக்கு அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம், இந்த மாதிரி செய்திகளை வாசிக்க யோசிக்க வைக்கும். தேவையா அந்த சமூகத்துக்கு அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். காதலில் என்ன நல்ல காதல் கள்ளக்காதல், காதல் காதல் தானே. இப்படியாகத்தானே அறிவினை நாளிதழ்கள் நம்மை காண்கிறோம். நவீன ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள் தராத விஷயங்களை ஊர்ஜிதப்படுத்தும் நம்பகத்தன்மை, அது ரொம்ப முக்கியம். ஒரு செய்தி புரளி சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நாளிதழ்களில் வரக்கூடிய செய்தி என்றைக்குமே தவறான செய்தியாக இருந்ததில்லை, இருக்க முடியாது என்பது பொதுவான ஒரு விதிமுறை அல்லது வரலாறு. ஒன்று சொல்லி முடித்தார், அது நல்லா இருந்தது. நாளிதழ்கள் நம்மை மயங்க செய்யும், கிறங்க செய்யும், அறிவார்ந்து யோசிக்க வைக்கும். நாளிதழ்கள் தான் நம்மை மேம்படுத்தும், மேன்மைப்படுத்தும். ரைட்டு, நாளைக்கு உங்கள் பேர் பேப்பரில் வந்துடும், கவலைப்படாதீங்க. எப்போதும் இவர் பேர் பேப்பர்லேயே வராது, அது என்னமோ தெரியல, அது டைப் செட்டிங்கில் அவர் பேர் மட்டும் தூர போயிடும். சரி, நம்முடைய அரிமா சங்கத்தை பிரபல சமூக சேவர் திருமலை முருகன் அவர்கள் எதிரே அமர்ந்திருக்கிறார்கள். அவரை அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். பேர் சொன்ன ஆள் நிறைய பேர் எரிச்சு போயிட்டாங்கன்னா எங்க இருக்கு? 8வது இன்னும் 2 பேர் கவிதை படிக்க வேண்டியிருக்கு. இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கோவப்படாதீங்க, முகத்துலலாம் கொஞ்சம் இனிமையோடு இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் திரும்ப திரும்ப வேணா இன்னொரு காப்பி சொல்லிட்டுமா ஃபோன் பண்ணி, எங்களுக்கு மட்டும் சுக்கு தண்ணி வருது, வேற இருக்கா தம்பி? சுக்கு தண்ணி இருக்கா? இருந்தால் அவங்க முன்னாடி யாருக்கு வேணுமோ கொடுத்துருங்க, இங்கே வச்சுட்டு கொடுத்துங்க, மொத்தமாக பார்த்துக்கணும். எடுத்துடுங்க, எடுத்து வச்சுட்டு என்ன கேட்குறவங்களுக்கும் உண்டு, கவலைப்படாதீங்க. இருக்கிறத கொடுத்துருங்க, எவ்வளோ இருக்கோ அதை கொடுத்துருங்க. குடிச்சிட்டிங்களா? குடிக்கணும், குடிங்க சார், குடிங்க. இல்லை, உங்கள்கிட்ட சுக்கோணி எவ்வளோ இருக்கோ அதை ஏற்றால இருக்கவங்களுக்கு கொடுங்க, அதுதான் சொல்கிறேன். மிச்சம் இருக்கும் இல்லையா, எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ கொடுங்க, எண்ணிக்கிடுங்க. இவர் தாமையா நல்ல பேச்சாளர்னு நினச்சிட்டு போயிருப்பார். குடிங்க சார், ஏன்னா நானும் குடிக்கணும், சூடு ஆறிடலாம். ஒரு பேரை சொன்னதுக்கு இவ்வளவு தண்டனை ஆயா? முரசொலி சுக்குண்ணி வேணா முன் வரிசைக்கு வந்துருங்க. ஆமாம், அப்புறம் நாளைக்கு ஃபோன் அடித்து என்ன எனக்கு மட்டும் நீங்கள் சுக்குண்ணி தரலையா அப்படின்னு என்கிட்ட கேட்கக்கூடாது, காது கிழிஞ்சிரும். தொடர்ந்து காட்டமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் தொண்டைக்கு. இவரிடம் எப்போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் பழகணும், இவரிடம் எப்போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் பழக வேண்டும். ஏன்னா
மனதில் பட்டதை சட்டென சொல்லிவிடும் பணப்பெட்டிக்காரர், வங்கி காசாளர். மனதில் பட்டதை பட்டென சொல்லிவிடும் சட்டென சொல்லிவிடும் பணப்பெட்டிக்காரர், வங்கியின் காசாளர், புகழ்மங்காத கவிஞர். இவரது கவிதைகள் எல்லாம் தனித்துவமானவை. இவரது கவிதைகள் எல்லாம் தனித்துவமானவை. கண்டதை சொல்லும், ஆனால் கண்டதையும் சொல்லாது. கண்கள் கண்டதை சொல்லும், ஆனால் கண்டதையும் சொல்லாது. பெண்மையை பேசும், பெண்மையை பேசும், ஆனால் புரளி பேசாது. பெண்மையை பேசும், ஆனால் புரளி பேசாது. கற்பனை சுமந்து வரும், ஆனால் கட்டுக்கதைகள் கிடையாது. கற்பனை சுமந்து வரும், ஆனால் கட்டுக்கதைகள் கிடையாது. என்னவோ தெரியாது, என்னவோ தெரியாது இவரது கவிதைகளுக்கு, என்னவோ தெரியாது இவரது கவிதைகளுக்கு. மகளுக்கு திருமணம் செய்து சம்பந்தக்காரர் ஆன பிறகும் கூட, மகளுக்கு திருமணம் செய்து சம்பந்தக்காரர் ஆன பிறகும் கூட ரசிகைகளின் வாக்குகளே பெருவாரியாக வலைத்தளத்தில். நாங்களும் ரசிப்போம் யா, நாங்களும் ரசிப்போம். நல்லா படிங்க, படம் காட்ட வாங்க, திரைப்படம் காட்ட வாங்க. எல்லோரையும் நகர விடாமல் நடுவர் காத்து கொண்டிருந்த போதும் வராதவர்களை சுமக்கும் காலி நாற்காலிகள் இங்கே நிறைய. 8 திக்கும் வள்ளி சேர்மலிங்கம் விளம்பரம் செய்தாரா, எச்சரிக்கை விடுத்தாரா தெரியவில்லை. வரக்கூடாதுன்னு. அதான் இந்த செல்வமணி அண்ணாவின் தலைமையின் கீழ் கவிபாட பெரிய தைரியம் வேண்டும். மனைவியை எதிரே வைத்துக்கொண்டே காதலில் நல்ல காதல் எது கள்ளக்காதல் எது என்று சொல்லிய பிரபுவின் தைரியம் எனக்கு வேண்டும். திரும்ப சொல்லுங்க. ஏன்னா நீங்க பேப்பர் தரல, பார்த்து பார்த்து எழுதணும். எனக்கு மனதைரியம் வேணும். செல்வமணி அண்ணாவின் கவியரங்கத்தில் கவிபாட சரி பிரபுவின் தைரியம் வேண்டும். மனைவியை எதிரில் வைத்துக்கொண்டே காதலில் நல்ல காதல் எது கள்ளக்காதல் எது என்று கேட்கும் துணிவு எனக்கும் வேண்டும். நடுவானில் ஜொலிக்கும் நன்னிலவாய் நடுவர், உங்களிடமிருந்து கரவொலிகள் வருகிறதோ இல்லையோ, எங்களிடமிருந்து கவிதைகள் கண்டிப்பாக வரும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நட்சத்திரங்களாய் நவகவிஞர்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். ஏனைய கவிஞர்கள் ஏற்று வந்திருக்கும் தலைப்புகள் வரலாற்று மிச்சங்கள் அல்லது நிகழ்கால நிஜங்கள் தரும் அறிவு. திரைப்படம் என்பதுவே எதிர்காலம் உரைப்பது. நாளைய மழையை இன்றே சொல்லும் வானிலை அறிக்கை போல திரைப்படங்கள் எதிர்காலத்தில் நாம் ஏற்கப் போகும் பேதங்களின் மனநிலை அறிக்கை. நாளைய மழையை இன்றே சொல்லும் வானிலை அறிக்கை போல திரைப்படங்கள் எதிர்காலத்தில் நாம் ஏற்கப் போகும் பேதங்களின் மனநிலை அறிக்கை. திரைப்படம் என்பது சிரம பரிகாரம் அல்ல. திரைப்படம் என்பது சிரம பரிகாரம் அல்ல. வருங்கால கலாச்சாரத்தை கண்முன் கொண்டு நிறுத்தி வருந்தாமல் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வைத்துவிடும் பரமபரிகாரம். கண்மூடி ஒருமுறை கப்பலோட்டிய தமிழனை யோசியுங்கள். கண்மூடி ஒருமுறை கப்பலோட்டிய தமிழனை யோசியுங்கள். வருவது சிதம்பரனாரின் சிறை முகமா அல்லது சிம்மக்கொரலோனின் திரைமுகமா? இம்மண்பட்ட காந்தியின் புண்பட்ட சரிதையை அட்டன்பரோ படம் எடுத்தார். அகிம்சை காந்தியை அகிலம் அறிந்தது. இம்மண்பட்ட காந்தியின் புண்பட்ட சரிதையை அட்டன்பரோ படம் எடுத்தான். அகிம்சை காந்தியை அகிலம் அறிந்தது. ஆஸ்கர்களை குவித்த படம் விண் தொட்டது. இவ்வையகம் சற்று பண்பட்டது. ஒழுக்கமுடைமை, கள்ளுண்ணாமை, அழுக்காராமை, ஈகை, நடுவு நிலைமை, படைமாட்சி என திருவள்ளுவரின் பல அதிகாரங்களை பாத்திரங்களாக நடித்து மறுவள்ளுவரானார் மகத்தான எம்ஜிஆர். ஒழுக்கமுடைமை, கள்ளுண்ணாமை, அழுக்காராமை, ஈகை, நடுவு நிலைமை, படைமாட்சி என திருவள்ளுவரின் பல அதிகாரங்களை பாத்திரங்களாக நடித்து மறுவள்ளுவரானார் மகத்தான எம்ஜிஆர். அதிகாரங்களை பிடித்து பிற்பாடு ஆட்சியும் செய்தார். வான்புகழ் வள்ளுவனுக்கு கடல் நடுவே சிலை வடித்த கலைஞரை பற்றி சொல்லாவிட்டால் கடும் சினம் கொள்வார் நடுவர் என்பதால் மட்டுமல்ல. வான்புகழ் வள்ளுவனுக்கு கடல் நடுவே சிலை வடித்த கலைஞரை பற்றி சொல்லாவிட்டால் கடுஞ்சினம் கொள்வார் நடுவர் என்பதால் மட்டுமல்ல. கருணாநிதிக்கு திரைப்படங்கள் வழிவிட்ட பின்
பாமரனும் பகுத்தறிவாளனானான், சேவகனும் செந்தமிழ் உரைத்தான் என்பது வரலாற்று உண்மை. பெண் உன் சேவையே அல்ல, பெண் உன் சேவையே அல்ல பிரியசகி என்று பாரதி பேசிய பெண்ணியத்தை திரைப்படங்கள் விண்ணதிரச் சொல்லின, மண்ணதிர நடக்கின்றனர் என்று மகளிர். பாரதியையே அவன் வாழ்க்கை சரிதை படத்தை பார்த்துதான் அவன் கர்வம் கொண்டு, தமிழ் ஆர்வம் கண்டு, தாய்நாட்டின் மோகம் கண்டு, சுதந்திர தாகம் கண்டு, சமூக அநீதிக்கெதிர் அவன் சொடுக்கிய சாட்டை கண்டு, அனல் தெறிக்க எழுதிய அவன் பாட்டை கண்டு அவன் அன்று வடித்த செந்நீருக்கு இன்று கண்ணீர் விட்டனர். உலகப் போர்களை சொல்லும் திரைப்படங்கள், உதாரணத்திற்கு ஷின்லர்ஸ் லிஸ்ட், மாற்று கிரகவாசிகளின் பறக்கும் தட்டுகள் திரையரங்கில்தான் தரையிறங்கின என்பதற்கு சாட்சியாக ஏலியன், கொய்மில்கையா, அயலான் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். விஞ்ஞான மந்திரங்களை, அதன் தந்திரங்களை நமக்கெல்லாம் சொல்லி போனது ஒரு எந்திரன். வெறும் வரலாற்று பிழைகள் இல்லை, சாதி இன்னும் மீதி இருக்கிறது என்று சவுக்கடி கொடுக்கும் திரைப்படங்கள் என்று அசுரனாகவும் கர்ணனாகவும், வெறும் வரலாற்று பிழைகள் இல்லை, சாதி இன்னும் மீதி இருக்கிறது என்று சவுக்கடி கொடுக்கும் திரைப்படங்கள் என்று அசுரனாகவும் கர்ணனாகவும், அரசியல் அசிங்கங்களை அம்மாவாசை என்ற ஒரு கதாபாத்திரம் நாகராஜ சோழன் ஆனபோது நாரி போயிற்று. அரசியல் அசிங்கங்களை அம்மாவாசை என்ற ஒரு கதாபாத்திரம் நாகராஜன் சோழன் ஆனபோது நாரி போயிற்று. இனப்படுகொலைகளை பேசுகின்றன திரைப்படங்கள், மனப்படுகொலைகளை பேசுகின்றன சித்திரங்கள், மனித சக்தி பேசும் படங்கள், புனித சக்தி பேசும் படங்கள், பாசபக்தி பேசும் படங்கள், தேசபக்தி பேசும் படங்கள். அமரன் வரவில்லை எனில் எத்தனை பேர் மேஜர் முகுந்த் வரதராஜனை அறிந்திருப்போம்? அமரன் என்ற ஒரு படம் வரவில்லை எனில் எத்தனை பேர் மேஜர் முகுந்த் வரதராஜனை அறிந்திருப்போம்? சிவப்பு தோலும் சுருள் முடியும் நாவில் நடனமாடும் நற்றமிழும் உவப்பு தந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில், சிவப்பு தோலும் சுருள் முடியும் நாவில் நடனமாடும் நற்றமிழும் உவப்பு தந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில், கருப்பு தோலும் கலைந்த முடியும் உடைந்த தமிழுமாய் உள்ளே வந்த ஒருவனின் பெயரை இன்று உலகமே உச்சரிக்கிறது. இரத்தமும் சதையுமாய் நம்மிலிருந்து ஒருவன் என்று கடைக்கோடி மனிதன் பூசித்தான். இனி நம்மாலும் முடியும் என்று யோசித்தான். பொது அறிவை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையும் வளர்ப்பது திரைப்படங்கள். ஐஸ்வர்யா ராய் எனும் 8வது அதிசயத்தை காணச் சென்ற கிராமத்து இளைஞர்களுக்கு, ஐஸ்வர்யா ராய் எனும் 8வது அதிசயத்தை காணச் சென்ற கிராமத்து இளைஞர்களுக்கு முதல் 7 அதிசயங்களும் காட்டியது ஒரு திரைப்படம். 8 திக்கிலிருந்தும் எட்டி வரும் செய்திகளையெல்லாம் எட்டிக்காயாய் கசந்து விடாமல் ஏலக்காயும் இனிப்புமிட்டு இலை போட்டு பரிமாறுகின்றன திரைப்படங்கள். 8 திக்கிலிருந்து எட்டி வரும் செய்திகளையெல்லாம் எட்டிக்காயாய் கசந்து விடாமல் ஏலக்காயும் இனிப்புமிட்டு இலை போட்டு பரிமாறுகின்றன திரைப்படங்கள். மேல்தட்டோ கீழ்த்தட்டோ தம்மை அறியாமல் தம் அறிவை தகைத்துக் கொள்கின்றனர். நன்றி, வணக்கம். அருமை அருமை. அதாவது திரைப்படங்களுக்கு ஆதரவாக பேசுவது என்பது, அதுவும் பொது அறிவை மேன்மைப்படுத்துவது திரைப்படங்களே என்று பேசுவதற்கு ஒரு தில்லு வேணும். அந்த தில்லு ரமணியாற்ற மட்டும்தான் இருந்திருக்கு. அதை கரெக்டாக பயன்படுத்தி இருக்கிறாருங்கிறது அவருடைய கவிதை வரிகள் சொல்கிறது. திரைப்படம் என்பது எதிர்காலம் உரைப்பது. அது சிரம பரிகாரம் அல்ல, பரம பரிகாரம். அதோடு கூட வஉசி என்றவுடன் யார் நினைவுக்கு வருகிறார்? தேசப்பிதா காந்திக்கே அட்டன் ப்ரோ அடையாளம் காட்ட வேண்டியிருக்கிறது. திருவள்ளுவர் பல அதிகாரங்களை பாத்திரமாக நடித்த மகத்தான எம்ஜிஆர். நினச்சேன்ப்பா ஒரு ஜெர்க்கு, என்னடா வண்டி இப்படி ஓடுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அடுத்த வரியில் அதை சமன் கட்டிட்டார். வான்புகழ் வள்ளுவனுக்கு சிலை தந்த கலைஞருக்கு திரைப்படங்கள் வழிவிட்ட பிறகுதான் பாமரனும் பகுத்தறிவுவாதியானான். நல்ல வரி. நிச்சயம் சில நேரம் சில உண்மைகள் மக்கள் மனசில் புகுத்தணும்னா திரைப்படங்கள் வழியாகத்தான் அதை கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது. கோவில் கூடாது என்று சொல்லவில்லை, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது என்று தான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 50-60 வருடங்களுக்கு முந்தைய கலைஞருடைய வரிகள் இன்றும் பேசப்பட்டு வருகிறது இல்லைங்களா? அந்த வகையில் ஒரு அருமையானதொரு கவிதையை திரைப்படத்திற்காக வழங்கி இருக்கிறார். மனித சக்தி, புனித சக்தி, தேசபக்தி எல்லாம்
நமக்கு எடுத்துரைப்பது திரைப்படங்களை என அழகாக நிறைவு செய்திருக்கிறார் நம்முடைய கவிஞர் ரமணி முருகேஷ் அவர்கள். ஆமாம், நம்முடைய நெல்லை எழுத்தாளர் இசைக்கிராஜன் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து அலைபேசியில் இந்த கவியரங்கத்துக்காக வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. இசைக்கிராஜன் சார், ரொம்ப நன்றி சார். ஆஸ்திரேலியா எந்த பக்கம்? இந்த பக்கம், அந்த பக்கம். ஆமாம், ரொம்ப நன்றி சார். ஆமாம், நான் நிறைவு கவிஞரை அழைக்க வேண்டியிருக்கிறது. நிச்சயம் இங்கே இருக்கிறவங்க யாரும் நகர மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்ம வந்துட்டோம், எந்திக்காத ஆட்கள் வந்துட்டோம். இருந்தாலும் கூட நம்முடைய இதே மாதிரி ஒரு மரபு கவியரங்கம் நம்முடைய தமிழ்ச்செம்மல் பாமணி அவர்களுடைய தலைமையில் வரக்கூடிய 5ஆம் தேதி இரவு நடைபெறவிருக்கிறது. அப்போதும் எல்லோரும் வருகிறது ஆதரவு தாருங்கள். அதோடு கூட நம்முடைய கணபதி சுப்பிரமணியன் அவர்களுடைய அருமையான நகைச்சுவை பட்டிமன்றம் 7ஆம் தேதி இரவு நடைபெறவிருக்கிறது. அதற்கும் நிச்சயம் எல்லாரும் வருகை தாருங்கள். நாம் நம்மை ஆதரிப்போம், நம்மை ரசிப்போம், நம்மை கேட்போம் என்று சொல்லிக்கொண்டு நிறைவு கவிஞராக எனக்கு நீண்ட நாட்களாக இவரிடம் ஒரு சந்தேகம் உண்டு. இரத்தமும் சதையுமாக அறுவை சிகிச்சை செய்து வரும் இவரது மனசுக்குள் சொற்களும் பூக்களுமாக கவிதை எப்படி ஒளிந்து கொண்டிருக்கிறது? நர்சிங் சூப்பரண்டு அது சொல்ல, அப்பதான் தெரியும் என்னடா திடீர் ரத்தம் சதங்க ஒரு அறுவாள் எடுத்து நினைச்சிடக்கூடாது இல்லையா? இரத்தமும் சதையுமாக அறுவை சிகிச்சை செய்து வரும் இவரது மனசுக்குள் சொற்களும் பூக்களுமாக கவிதை எப்படி ஒளிந்து கொண்டிருக்கிறது? அச்சமாக இருக்காதா? நூல்களை வாசிப்பது மட்டுமல்ல, அன்பு மனங்களை சுவாசிப்பதும் இவரது பொழுதுபோக்கு. யாருக்கு உடல் நலம் இல்லாட்டாலும் உடனடியாக நினைவுக்கு வர்றது எங்கள் மணிகண்டன் சார் இருக்காங்க. போடுறா போனேன் சார், எங்கள் பெரியப்பாவோட ஒன்று விட்ட சித்தப்பாவோட தம்பி மகளோட அண்ணாச்சியோட சம்பந்தக்காரர் வராரு, கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அதுக்கும் சரின்னு பாரு. யார் பேர் மட்டும் சொல்லுங்க, எப்போ சேர்ந்தாங்க சொல்லுங்க. உடனடியாக சம்பந்தப்பட்ட நோயாளியை அல்லது நமது உறவினர் போய் சந்தித்து அவருக்கான உண்மை நிலைமை என்னன்னு நமக்கு தெரிவித்து மகிழக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர், எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும். அதுதான் ஒரு மருத்துவக் கல்லூரி இதை நர்சிங் சூப்பரண்டாக இருக்கிறார். இவர் பணியாற்றுவதால் அம்மாம்பெரிய மருத்துவக் கல்லூரியே நமக்கு சொந்தம் என உரிமை கொள்ளும் உறவை தந்தவர் இவர் இருக்கிறதார். இது முக்கியமான வரி இது. ஆமாம் ஆமாம் சார், எல்லாத்துக்கும் தான் சொல்ல, இது முக்கியமான வரி. பக்கத்து வீட்டுக்காரர் தான் என் பக்கத்து வீட்டுக்காரர், ஆனால் பார்த்து கொள்வதெல்லாம் அந்த மருத்துவக் கல்லூரியில அல்லது இந்த மாதிரி தமிழ் கல்லூரியில தான். அதுக்கு நான் காரணம் இல்லை சாமி. இப்போதும் வருகிறார், மருந்து பெட்டி சுமந்தல்ல. இப்போதும் வருகிறார், மருந்து பெட்டி சுமந்தல்ல. உங்கள் மனம் கவரும் கவிதை என்னும் சந்தன பெட்டியை தூக்கி கொண்டு அனுபவங்களை சொல்ல வருகிறார். சொல்லுங்க, வாழ்க்கை அனுபவங்களை சொல்லுங்க. இன்னும் எல்லாரும் எழுந்திருக்காம வச்சிருக்க தலைவரோட அன்புக்கு கட்டுப்பட்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். பொது அறிவை மேன்மைப்படுத்துவது வாழ்க்கை அனுபவங்களை. கவியூரும் நெஞ்சில் கலையூரும் மக்கள், கவியூரும் நெஞ்சில் கலையூரும் மக்கள் புவியேற புகழுறும் தமிழை ஆள்வதற்கு வந்திருக்கும் அனைவருக்கும், கவி படித்து அமர்ந்திருக்கும் கவிஞர்களுக்கும், பொருணை புத்தகத் திருவிழாவை திறம்பட நடத்தும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் வணக்கம். நெல்லை மண்ணின் மைந்தன், உருவில் சிங்கம், உள்ளத்தில் தங்கம். பண்புக்கும் நட்புக்கும் இவருக்கு நிகர் எவருமில்லை என எண்ணத் தோன்றும் அங்கம். அள்ளி தருவதிலும் சரி, சுக்கு காப்பி வந்துச்சான்னு தெரியல, அள்ளி தருவதிலும் சரி, சொல்லி கொடுப்பதிலும் சரி, செல்வத்துக்கு குறைவில்லை. மணி போல் முழங்கும் எங்கள் செல்வமணி அண்ணனை வணங்கி கவிபாட விளைகிறேன். பொது அறிவை மேன்மைப்படுத்துவது வாழ்க்கை அனுபவங்களை.
கண்களின் வழி பார்வை தெரியும், பேச்சின் வழி வெற்றி தெரியும், காற்றின் வழி நல்ல மூச்சு தெரியும், நீரின் வழி சுவை தெரியும், அனுபவத்தின் வழியேதான் பொது அறிவு தெரியும். வாழ்வின் நல்ல அனுபவம் என்பது நல்ல விளைநிலம். அங்கு கதிரும் விளையும், அறிவும் வளரும். கால்களால் நடக்கவும் செய்யலாம், கால்களால் உதைக்கவும் செய்யலாம். நடக்கத்தான் கால்கள் என உணரச் செய்வதே அனுபவம். நாட்டில் படித்தவர் பல பேர், பகுத்தறிந்தவர் பல பேர். ஆனால் பொது அறிவில் சிறப்பது என்னால். மதங்கள் பெருகின, சண்டைகள் வந்தது, ஜாதிகள் சளைக்காமல் பெருத்தன, சச்சரவுகள் தொடர்ந்தது. கடவுள் என்னிடம் பேசினார் என்போர் உண்டு, கடவுள் அருகே வந்துவிட்டார் என்போரும் உண்டு. தீயிலும் கடவுள் என்றார், குளிர்ந்த நீரிலும் கடவுள் என்றார். கடவுள் ஒருவரே, ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்போரும் உண்டு. முக்கடவுள்தான் கடவுள் என்போரும் உண்டு. கடவுளே இல்லை என்போரும் உண்டு. ஆனால் எங்கள் கவியரசர் கண்ணதாசனுக்கோ அந்த கடவுளே இறங்கி வந்து அனுபவம் என்பதுதான் கடவுள், அது நான் தான் என்றார். கவியரசர் கண்ணதாசனுக்கு கடவுளே வந்து இறங்கி சொன்னார். இதனை பொது புத்தியில் வைத்துக் கொண்டால் பொது அறிவு மேன்மைப்படும். அனுபவசாலி என்பவன் படிப்பில் குறைந்தவன் தான், பொது அறிவில் சளைத்தவன் அல்ல. தேடி தேடி படித்ததல்ல அவன் வாழ்க்கை, பட்டு பட்டு தெளிந்து தெரிந்ததுதான் அவன் வாழ்க்கை. கண்களை அதிகம் பயன்படுத்தியதில்லை, கேட்பதனால் காதுகளுக்கே அதிக வேலை. உணர்வுகளை உணர்ந்தவன் உண்மைகளை உணர்ந்ததனால் அனுபவசாலியானான். கலகமின்றி ஒற்றுமை கடைபிடித்து வாழ்வை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் சூட்சம அனுபவம் அவனுக்கு கை கொடுத்தது. அனுபவம் அற்றவன் வாழ்வே முழுமை என்றான், வைரம் பாய்ந்த உடல் என்றான், எந்த பிணியும் அண்டாது அருகே என்றான். வாழ்வே முழுமை என்றான், வைரம் பாய்ந்த உடல் என்றான், எந்த பிணியும் அண்டாது அருகே என்றான். நொடிப்பொழுதில் மயங்கி வீழ்ந்தான். மருத்துவமனை வாசம் நுகரவில்லை, சுற்றி இருக்கும் மனிதர்கள் தெரியவில்லை. மெத்த படித்த மருத்துவர் பலர் சுற்றி நின்றனர், மெத்த படித்த மருத்துவர் பலர் சுற்றி நின்றனர். என்ன மயக்கம், ஏன் மயக்கம், எதனால் மயக்கம்? கேள்வி எழுந்தது. மூளையில் இரத்த குழாய் வெடித்ததோ, மூளையில் இரத்த குழாய் வெடித்ததோ, அன்பே நிறைவான இதயம் அடைத்ததோ, தேடி தேடி உண்ணும் உணவில் எலக்ட்ரோலைட் குறைந்ததோ? என்ன மயக்கத்தில் இத்தனை வகையா, என்ன மயக்கத்தில் இத்தனை வகையா? தெரிந்தவன் குழம்பினான். மருத்துவமே படித்தாலும் அனுபவம் கொண்ட அந்த கடவுள் மருத்துவர் வந்தார். மருத்துவமே படித்தாலும் அனுபவம் கொண்ட அந்த கடவுள் மருத்துவர் வந்தார். மயங்கியவனின் வயதை கேட்டார், மயங்கியவனின் வயதை கேட்டார். மனித வாழ்க்கையில் பாதி என்றார். மயக்கமா? அவன் உடலில் இனிப்பின் அளவு குறைவு, சுகர் குறைஞ்சது. அவன் உடலில் இனிப்பின் அளவு குறைவு என்றார். உடலை வருத்தும் ஸ்கேன் இல்லை, உடலை வருத்தும் ஸ்கேன் இல்லை, ஊசியால் குத்தும் இரத்த டெஸ்டும் இல்லை. இனிப்பை சற்றே கொடுத்து இனிப்பான வார்த்தைகளால் தொடுத்தார். வீழ்ந்தவன் நொடியில் எழுந்தான், வீழ்ந்தவன் நொடியில் எழும்பினான். அங்கு இருந்தது அவரது அனுபவம். ஒரே கேள்வி, ஒரே பதில். அந்த பொது அறிவை முன்னெடுத்தது அவரது மருத்துவ அனுபவம். மனிதநேயம். அறிவில் சிறந்தோர் விண்ணில் பறந்தார். அசையும் பொருள் அசையா பொருள் என அனைத்தையும் தன்னகத்தே கொண்டார். தன்மொழி தவிர்த்து அயல்மொழி பேசுவதே அலாதி என்றார். தன்மொழி தவிர்த்து அயல்மொழி பேசுவதே அலாதி என்றார். பிறந்த மண்ணை மறந்தார், பேசி பழகிய மொழியை மறந்தார். வீசும் காற்றும் மேனியை தழுவும் தென்றலும் என் கட்டுக்குள் என்றார். வீசும் காற்றும் மேனியை தழுவும் தென்றலும் என் கட்டுக்குள் என்றார். பெற்றெடுத்த பெற்றோரை மறந்தார், பெற்றெடுத்த பெற்றோரை மறந்தார். மனிதநேயம் மறந்தார். உள்ளமெங்கும் என் அறிவுதான் நிறைந்தது என்றார். அறிவு உள்ளே இருப்பது, அனுபவம் வெளியே இருப்பது.
உலகத்தின் நிகழ்வாய் இருப்பது அறிவு, உலகத்தின் வாழ்வாய் இருப்பது அனுபவம். உலகத்தின் நிகழ்வாய் இருப்பது அறிவு, உலகத்தின் வாழ்வாய் இருப்பது அனுபவம். அந்த பொது அறிவை முன்னெடுத்தால் கொஞ்சமேனும் மனிதனாய் வாழ்ந்திருப்பார். அந்த பொது அறிவை முன்னெடுத்தால் கொஞ்சமேனும் மனிதனாய் வாழ்ந்திருப்பார். கற்றுக் கொடுப்பவரெல்லாம் ஆசிரியர் அல்லர். கற்றுக் கொடுப்பவரெல்லாம் ஆசிரியர் அல்லர், கற்றுத் தருபவரே ஆசிரியர். கற்றுக் கொடுப்பவரெல்லாம் ஆசிரியர் அல்லர், கற்றுத் தருபவரே ஆசிரியர். கொதிக்கும் குழம்பின் ஆவியில் தெரிந்தது உப்பு குறைவென்று. கொதிக்கும் குழம்பின் ஆவியில் தெரிந்தது உப்பு குறைவென்று. அந்த பொது அறிவை முன்னெடுத்தது அனுபவம். ஏமாற்றங்களால் என் நம்பிக்கைகள் கைமீறி போயின. உடைந்துவிடும் நீர்க்குமிழி வாழ்வை அனுபவம் என்னும் காற்று வளரச் செய்தது. அனுபவத்தினால் விளம்பரம் இல்லாமல் வெளிச்சம் என் மேல் பட்டது. அனுபவத்தினால் விளம்பரமே இல்லாமல் வெளிச்சம் என் மேல் பட்டது. வெற்றி வேண்டுமா? வெற்றி வேண்டுமா? உலகில் மகிழ்ந்திருக்க வேண்டுமா? வெற்றி வேண்டுமா? உலகில் மகிழ்ந்திருக்க வேண்டுமா? செல்வங்கள் வேண்டுமா? மனிதர்கள் வேண்டுமா? அனுபவங்களை சேகரியுங்கள், யாவும் வசப்படும். அனுபவங்களை சேகரியுங்கள், யாவும் வசப்படும். அனுபவித்து புரிந்து கொள்ளாதவரை எதுவும் தெரிவதில்லை. அனுபவித்து புரிந்து கொள்ளாதவரை எதுவும் தெரிவதில்லை. அனுபவித்து தெரிந்து கொண்டால் வாழ்வில் எல்லையே இல்லை. நன்றி, வணக்கம். அருமை 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 நண்பரே. நான் சொன்ன வரி எதுவுமே பொய்த்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இவரை பற்றி சொன்ன வரி எதுவுமே கண்களின் வழி பார்வை தெரியும், பேச்சின் வழி வெற்றி தெரியும், காற்றின் வழி நல்ல மூச்சு தெரியும், நீரின் வழி சுவைக்க தெரியும், அனுபவத்தின் வழியே தான் பொது அறிவு தெரியும். அற்புதமான வரிகளை தந்தார். அனுபவசாலி என்பவன் படிப்பில் குறைந்தவன் தான், பொது அறிவில் சளைத்தவன் அல்ல. தேடி தேடி படித்ததல்ல அவன் வாழ்க்கை, தேடி தேடி படித்ததல்ல அவன் வாழ்க்கை, பட்டு பட்டு தெளிந்து தெரிந்தது தான் அவனுடைய வாழ்க்கை. அறிவு உள்ளே இருப்பது, அனுபவம் வெளியே இருப்பது. உலகத்தில் நிகழ்வாய் இருப்பது அறிவு, உலகத்தின் வாழ்வாய் இருப்பது அனுபவம். பாருங்க, ஸோ தன்னுடைய தலைப்புக்கு எப்படிலாம் நியாயம் கற்பிச்சிருக்கிறார் இருப்பாங்க அற்புதமா. அந்த பொது அறிவை முன்னெடுத்தால் கொஞ்சமேனும் மனிதனாய் இருந்திருப்பார். ஆக அனுபவத்திற்காக நீண்ட அனுபவம் கொண்ட மணிகண்டன் அவர்கள் அருமையான நிறைவு கவிதை. நிறைவு கவிதையை 10 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு ஒரு சீட்டு வந்தது. அவரை தனியாக நம்ம அப்புறம் கவனிச்சுக்கிடுவோம் அவரை. ஆமாம், ஆனால் நிறைவு கவிதை என்பது 2 நிமிஷம்தான். அந்த நிறைவு கவிதை முடிவதற்கு முன்னால் என்னுடைய சார்பாகவும் நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் கவிஞர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நிறைவு கவிதை வெறும் 2 நிமிஷம்தான், யாரும் நகன்றாதீங்க. வெறும் 2 நிமிஷம்தான், உறுதி. அவங்க கொடுக்கும்போதே இதையும் ஒன்று எடுத்துருங்க. நிர்வாகத்தின் சார்பாக கொடுக்கும்போதே இதையும் ஒன்று எடுத்துருங்க. கவிஞர்களை எப்போதும் நான் ஏமாற்றத்தோடு வெறுங்கையோடு அனுப்ப மாட்டேன். அது என்னோட பழக்கம் எப்போதுமே. அதனால் என்னால் இயன்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்காக இந்த நினைவு பரிசு, அரசாங்கம் தரும் நினைவு பரிசு தனி. ஆமாம், நல்ல பை தான் தராங்கன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே போட்டுக்கலாம். தமிழ் அன்னைக்கு தொடுத்த பாமாலையாய் தம்மையே பூக்களாய் இணைத்து அதுக்கு நரம்பாக பாப்பக்கூடிய செல்வமணி அண்ணாச்சி இணைச்சிக்கிட்டு நெல்லையினுடைய மாலையாக தமிழ் அன்னைக்கு இன்றைக்கி தொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு சிறப்பு செய்ய உதவி திட்ட அலுவலர் திரு இசக்கிப்பன் சார் அவர்களை மேடைக்கு வைக்கிறோம். அதாவது நடுவர் அவர்களுக்கு தலைமை தாங்கி இந்த கவியரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கும் கவிஞர் பாப்பாக்குடி ரா செல்வமணி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து கவிஞர் சக்தி வேலாயுதம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது.
பேராசிரியர் ஹரிகரன் சார். கவிஞர் சேசா பிரபு அவர்களுக்கு நினைவு சொல்லுங்கள். கவிஞர் வள்ளி சேர்மலிங்கம் அவர்களுக்கு, கவிஞர் மணிகண்டன் சார் அவங்க, கவிஞர் ரமணி முருகேஷ், காந்திமதி வளன், கவிஞர் காந்திமதி வளன் சார், ஆசிரியரும் கவிஞருமான ராஜேந்திரன் சார், பேராசிரியர் இசைக்கியம்மாள் அவர்கள், நன்றிங்க சார். மாவட்ட நிர்வாகத்திற்கு மனம் கவர்ந்த நன்றிகள். கவியரங்கம் என்றால் நிறைவாக சில வரிகள் படித்து நிறைவு செய்ய வேண்டியது ஒரு மரபு. மரபை எப்போதும் மீறுபவனல்ல இந்த செல்வமணி. என் தலைவரின் வழி வந்ததனால் மரபு எப்போதும் மீறப்படாது. அதனால் கொஞ்சம் வேகமாக போயிடும். கவனமாக கவனிச்சிங்கன்னா சரி என்ன சொன்னால் யார் அந்த வேடம் கலைத்தவன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். பொது அறிவை வளர்ப்பது எதுவாகவும் இருக்கட்டும், தனி மனிதன் தன்னறிவை வளர்ப்பது நன்னெறியில் அமையட்டும். பொது அறிவை வளர்ப்பது எதுவாகவும் இருக்கட்டும், தனி மனிதன் தன்னறிவை வளர்ப்பது நன்னெறியில் அமையட்டும். இன்று போல் நாளை இல்லை எனும் புவி கோட்பாட்டில் வாழும் மனிதர்களே, இன்று போல் நாளை இல்லை எனும் புவி கோட்பாட்டில் வாழும் மனிதர்களை, நீங்கள் கற்பதெல்லாம் உங்களை கவினூறு வாழ்க்கையில் அழைத்து செல்லட்டும். நீங்கள் கற்பதெல்லாம் உங்களை கவினொரு வாழ்க்கையில் அழைத்து செல்லட்டும். யாதும் ஊரே யாவரும் கேளிர் எனும் பூங்குன்றனாரின் பொன்மொழி பாதையில் செல்லட்டும். அன்பென்று ஒட்டு முரசே மக்கள் அத்தனை பேரும் நிகராம், இன்பங்கள் யாவும் பெருகும் இங்கு யாவரும் ஒன்றென்று கொண்டால் எனும் பாரதியின் கைப்பிடித்து நடக்க சொல்லி தரட்டும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என முழங்கிய அண்ணாவின் அடிச்சுவட்டில் நடக்கட்டும். வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று சொன்ன நூற்றாண்டு கண்ட கலைஞரின் முழக்கத்தோடு முரசு கொட்டட்டும் என்று சொல்லி அரங்கத்தில் அமர்ந்து அழகுடனே செவி கொடுத்த அன்பானவர்கள் வாழ்க. இல்லத்தில் அமர்ந்து இணைய வழியில் கண்டுகளித்த இனிய இதயங்கள் வாழ்க. கவிதை வேள்வி நடத்தி கலைத்து அமர்ந்திருக்கின்ற நவக்கிரக கவிஞர்கள் வாழ்க. தமிழ் நிலம் அறிவுடனே வாழ அற்புத புத்தக திருவிழா தந்த அறிவுசார் அரசாங்கம் வாழ்க. அதனை சிறப்புடனே சிறமேற்று நடத்தி மகிழும் மாவட்ட நிர்வாகம் வாழ்க. ஒளி கொடுத்தோர் வாழ்க, ஒளி கொடுத்தோர் வாழ்க. செய்தி கொண்டு செல்லும் பத்திரிகையாளர்கள் எல்லாம் வாழ்க என்று சொல்லி, உங்கள் முகங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. வேடம் கலைந்தவன் யார்? அவன் சொன்ன வரிகள் என்ன? வேடம் கலைந்து விந்தை புரிந்தவன் ஐயன் வள்ளுவன். வியந்தேன் நீ எப்படி மீண்டும் என்றேன், மறைந்தால் தானே மீள்வதற்கு எனக்கேது மறைவு என்றான். அதோடு சற்று கண் சிமிட்டி, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு என்று சொல்லி என் கண் மறைந்தான் வள்ளுவன். தமிழ் வாழ, தமிழ் நிலம் வாழ, ஐயன் வள்ளுவனும் வாழ்க என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பாப்பாக்குடி இரா செல்வமணி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாளைய நிகழ்ச்சிகளை அறிவிக்கிறதுக்கும் நன்றி சொல்வதற்கும் வட்டாட்சியர் வெங்கடாதரன் சார் அவர்கள் அன்புடன் அழைக்கிறேன். 3ஆம் நாள் நிகழ்வில் சிறப்பாக கவியரங்கத்தை நடத்திய அனைத்து கவிஞர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை 3/2/2025 4ஆம் நாள் நிகழ்வு மக்கள் கவிஞர் தமிழ் ஒளி திரு மதுக்குர் ராமலிங்கம் அவர்கள்
சிறப்புரையாற்ற உள்ளார்கள். சொல்லில் ஏற்றிய சுடர்கள் என்ற தலைப்பில் கவிஞர் மனுசியபுத்திரன் அவர்கள், சென்னை மாவட்ட நூலகக்குழு தலைவர் அவர்கள் சொல்லில் ஏற்றிய சுடர்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற உள்ளார்கள். இரவு 7:30 மணிக்கு நடுவர் சா முத்தமிழ் அவர்கள் குறும்பட ஆவண இயக்குனர் தலைமையில் இன்றைய சமூக ஊடகங்கள் வரமே சாவமே என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு நாளைய 4ஆம் நாள் நிகழ்வை எல்லாரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அனைவரையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சத்தான கவிதையை தந்த புத்தான கவிஞர்களுக்கு வாழ்த்துக்கள். கவியரங்க தலைவருக்கு தேசிய வாசிப்பகத்தின் சார்பாக இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. இன்றைய கவியரங்கில் மிக சிறப்பாக நடுவர் பணி ஏற்றிருந்த மரியாதைக்குரிய பாப்பாக்குடி ரா செல்வமணி ஐயா அவர்களுக்கும், ஐயா அவர்களுடைய கடைசியாக அவர் இறுதியாக அந்த பேசும்போது அந்த நிறைவு செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு வரியை ரொம்ப எதிர்பார்த்தேன், நான் உங்கள் பாப்பாக்குடி ரா செல்வமணி அப்படின்னு. அதுதான் ஐயாவோட ஒரு முத்தாய்ப்பான ஒரு உச்சக்கட்ட ஒரு மகிழ்ச்சி. உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருந்தது. ஐயா அவர்களை பாராட்டி எங்களுடைய கற்பக விருட்சம் நற்பணி மன்றம் சார்பாக ஒரு நினைவு பரிசு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அனைவருக்கும் நன்றி.